உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 354ஆம் நாளுக்குள் இன்று நாம் வெற்றிகரமாக நுழைந்துவிட்டோம். இன்றைக்கி நம்ம கவுண்டவுனுடைய 11ஆம் நாளில் இருக்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம புதிதாக ஒரு புத்தகத்தை துவங்க போகிறோம். 2 பேதுருனுடைய 2ஆம் கடிதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இதில் மொத்தம் 3 அதிகாரங்கள் தான் இருக்குது. அந்த 3ஐயுமே இன்றைக்கி நம்ம வாசித்து இந்த ஒரு நாளில் இந்த ஒரு புத்தகத்தை முடிக்க போகிறோம். நம்ம இப்படிலாம் வாசித்ததே இல்லை பாருங்களேன். ஒரு நாளில் ஒரு புதிய ஏற்பாடோட ஒரு புக்கு முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் எத்தனை இறைவாக்கினர்கள், அந்த சிறிய இறைவாக்கினர் புத்தகம்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு போகணும். இப்போ இவ்வளோ நம்மளால் வாசிக்க முடியுது. இவ்வளோ நாள் நம்ம வாசிக்காமல் இருந்திருக்கோம் பாருங்களேன். கடவுள் இப்போ தான் அந்த அருளை நம்ம கொடுத்துருக்காரு. சரி, 2ஆம் வாசகமாக நம்ம 1 தெசலோனிக்கர் ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா? அதில் முதல் 3 அதிகாரங்கள் நேற்று வாசித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் வாசித்து அந்த புத்தகத்தையும் இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம். நாளைக்கு புதுசாக 2 புத்தகம் துவங்க போகிறோம். 1 யோவான் துவங்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 தெசலோனிக்கர் துவங்க போகிறோம். சரி, இன்றைக்கி நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 19 வசனங்கள், இந்த 3 வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம். சரி அன்பர்களே, இன்னைக்கான இந்த விவிலி வாசிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அழகான சாட்சியத்தை கேட்டுட்டு போகலாம். இன்றைக்கி அருள் சகோதரி ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு சிஸ்டர் அழகான ஒரு சாட்சியம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் அருள் சகோதரி ஸ்டெல்லா, புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை சகோதரி. இப்பொழுது ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன். இந்த ஓராண்டு விவிலிய திட்டம் எனக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கிறது. எனக்கு பிடித்தமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இறைவாக்கினர் யோனா. அவர் இறை திருவுளத்தை மாறி அதற்கு மாறாக சென்றார். ஆனால் எப்படி இறை திருவுளத்துக்கு இழுத்து கொண்டு வரப்பட்டார் என்று வாசிக்கும் பொழுது அது விளக்க உரையில் ரொம்ப தெளிவாக அருமையாக இருந்துச்சு. நானும் ஒரு இறை திட்டத்திற்கு பணிந்து வாழ வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன். இப்பொழுதெல்லாம் எதுக்குமே இறைத்திடம் ஆகட்டும் அந்த சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ நான் உறுதி கொண்டு அப்புறம் 2வது என்ன அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து ஒரே கருத்தை வெளிப்படுத்துகிறதை நினைக்கும் பொழுது இன்னும் ஆர்வமாக திருநூலை எடுத்து வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தூண்டுது. இன்னும் நான் மனதில் உறுதி கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால், 4 ஜெபமாலை நான் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். சுறுசுறுப்பு என்று நினைத்து கொண்டு பரபரப்பாக இருந்த என்னை இந்த ஜெபமாலை 4 ஜெபிக்கும் போது அமைதியில் என்னை கொண்டு செல்கிறது. அதனால் ஒரு நாள் கூட தவறாமல் 4 ஜெபமாலை ஜெபிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஓராண்டு விவிலிய திட்டத்திற்கு நன்றி கூறி, நான் பிற மக்களும் என்னை போல பலன் பெற வேண்டும் என்று ஜெபித்து வாழ்த்துகிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நன்றி. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அன்பர்களே, அழகான ஒரு சாட்சியம் பார்த்தீங்களா? சிஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி யோனா அப்படின்றாங்க. எனக்குமே யோனா ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பகுதி. ஏன்னா அன்பர்களே, எனக்கு பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையை நான் அகஸ்தியனார் சொல்கிற மாதிரி லேட் ஹேவ் ஐ லவ் டு யூ லார்ட் அப்படின்வார். நான் உங்களை லேட்டாக தான் ஆண்டவரை அன்பு செஞ்சேன், நான் லேட்டாக தான் அன்பு செஞ்சேன் ஆண்டவரை உங்களை அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ நாள் எடுத்துச்சு உங்களை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்றப்ப அது எனக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் ஓகே, அதனால தான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஆண்டவர் மேலே. ஸ்டார்டிங்லேருந்தே அவரை விட்டுட்டு போகலன்னா இவ்வளோ அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிகமாக ஆண்டவர் அன்பு செய்கிற மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பகுதி இந்த யோனா. ஏன்னா நம்ம எதுக்காக பிறந்தோமோ அந்த விஷயத்தை நம்ம செய்யலைன்னா, அவருடைய விருப்பப்படி நம்ம போகலைன்னா, எல்லா மெட்டாஃபிசிக்கல் ஸ்டேட்ஸும் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பமாக இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நம்ம உள்ளேயும் சரி மனசுக்குள்ளேயும் சரி ஒரு அமைதி இருக்காது நண்பர்களே. தடைகள், பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத சூழல்கள் நம்மளை போட்டு நெருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் நான் இருந்தேன். ஸோ யோனா எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அப்போது ஆண்டவருடைய திருவிழப்படி நடக்கலைன்னா எல்லாமே நமக்கு எதிராக நிற்கும். ஆண்டவர் உண்மையிலே நம்மளை நேசிச்சார்னா. ஸோ அதுதான் சிஸ்டருக்கும் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இந்த அகஸ்தியனார் சொல்லுவார், த நியூ டெஸ்டமெண்ட் இஸ் கன்சீல்டு இன் த ஓல்டு அண்ட் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் ஃபுல்லி ரிவீல்டு இன் த நியூ அப்படின்னு சொல்லுவார். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு மறைந்து இருக்கிறது, புதிய ஏற்பாடில்
பழைய ஏற்பாடு வந்து முழுசாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை வந்து ஸ்காட் ஹேன் இந்த மாதிரி பெரிய பெரிய இறைகள் அறிஞர்கள் எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய புத்தகத்தை தான் நான் வாசித்து நமக்கு வந்து விளக்க உரையை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இக்னேஷியஸ் கேத்தலிக் ஸ்டடி பில், அது இல்லாமல் ஒரு 4 புத்தகங்கள் இருக்குது. நான் அதை வந்து 31ஆம் தேதி சொல்கிறேன். அந்த புத்தகங்களுடைய லிங்க் கூட கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அது இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இவங்க எல்லாரும் இவங்களுக்கு வந்து பைபிள் எப்படி உயிரோட்டமாக வந்துச்சு அப்படின்னா, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இவங்க கண்டுபிடிச்சப்போ தான் இவங்களுக்கு பைபிள் வந்து புதுசாக வந்துருச்சு. ஆண்டவர் எம்மாவூஸ் சீடர்கள்கிட்ட அதான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவருடைய முதல் நாள் உயிர்த்தெழுந்தனால இதில் தான் அவர் பண்ணார். பழைய ஏற்பாட்டில் அவர் எங்கே இருக்கார் அதை தான் அவர் காமிச்சார். இப்போ பாருங்கள், நமக்கு புதிய ஏற்பாட்டில் என்னுடைய ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சொன்னார், மத்தேயுவில் லூக்காவில் ஸ்டார்டிங் எடுத்துனா ஆண்டவர் இயேசுனுடைய வழிமரபு பட்டியல் அவ்வளோ போர் அடிக்குது. ஹலோ எங்களுக்கு இப்போ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் யாரோட வழிமரபில் அவர் வராரு, யாரெல்லாம் இருக்கிறாங்க. ஓ ரூத்தா, ஓ அவங்க ஒரு மோவாபே பெண், ஓ பெத்ஷிபாவா, ஐயோ அவங்க விபச்சார பெண், ஐயோ அந்த விபச்சார பெண் ராகாபு, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அன்பார்ந்தவர்களே. இப்போ நமக்கு தெரியுது, ஓ இவங்களாம் இருக்கிறாங்க, ஆண்டவரோட வழிமரபு பட்டியல் இப்படி இருக்கா. ஸோ இப்போ நமக்கு வழிமரபு பட்டியல் கூட நமக்கு போர் அடிக்கல பாருங்கள் பழைய ஏற்பாடு தெரியும் போது. ஸோ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது அது இப்படி தான் ஆக்சுவலாக திருச்சபையின் தந்தையர்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் படிச்சிருக்காங்க அன்பார்ந்தவர்களே. அதனால தான் நம்ம மாசில் வந்து முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, 2வது வாசகம் வந்து புதிய ஏற்பாட்டில் கொடுக்குறோம், அப்புறம் நற்செய்தி. இந்த 3ஐயும் நம்ம தொடர்பு படுத்தும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எம்மாவூஸ் சீடர்கள் எப்படி அவருடைய இதயம் பற்றி எரிஞ்சோ, ஸ்காட்டான்னு சொல்லுவார், அப்படி தான் நம்மளோட இதயமாக பற்றி எரிய வச்சு அப்புறமா அப்பம் பிடும்போது நற்கருணையில் எழுந்தேற்றத்தில் ஆண்டவரை நம்ம கண்டுகொள்வோம். எப்படி எம்மாவூஸ் சீடர்கள் அப்பம் பிடும்போது ஆண்டவர் இயேசுவை கண்டு கொண்டார்களோ. ஸோ அந்த ஒரு அனுபவத்தை தான் நம்ம கோயிலில் பெறணும். அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக நமக்கு வந்து அப்படி பண்ணுறதில்ல. நமக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பைபிளை வந்து நமக்கு போதிக்கப்படுவதில்லை. நம்மளும் அதை ஆர்வம் காட்டி இந்த மாதிரி புக்ஸ் எடுத்து படிக்கிறதும் இல்லை. ஸோ அது அவங்க சொன்னாங்க. 3வது பாருங்கள், அவங்களுக்கு அந்த ஜெபமாலை 4 ஜெபமாலை அவங்க வந்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்கா. மாதா அவங்கள ஜெபிக்க சொல்லியிருக்காங்க, கடவுளை அவங்கள ஜெபிக்க வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க பேச கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. அன்பார்ந்தவர்களே, இது அவங்க சொல்கிறது சும்மா சாதாரணமாக தெரியல, ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்குமே கூட நிறைய நேரங்களில் இப்போவுமே கூட இந்த 4 ஜெபமாலை தான் என்னை ஸ்லோ பண்ணுது. ஏன்னா நம்ம ரொம்ப ஆர்வக்கோளாராக இருக்கிறோம். ஒரு சில பேர் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக டல்லாக இருப்பாங்க. அந்த கேட்டகிரியில் இருக்கவங்களே இவங்க ஜெபமாலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கும். ரொம்ப ஆர்வக்கோளாறில் வந்து துள்ளிக்கிட்டு இருக்கவங்க வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் ரோசரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நான் எப்போ 4 ரோசரி சொல்ல ஆரம்பிச்சினோ அப்போது அந்த டைமில் அவங்களுக்கும் அவங்க படிப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு உதவியாக இருந்துச்சு, நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லும்போது அவங்க ஜெபிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்க 3 ஜெபமாலையா இல்லை அவங்க 4 ஜெபமாலை ஜெபிச்சாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அவங்க சொன்னது தான், முன்னெல்லாம் அவங்க வந்து போக வர டைம்லலாம் ஃபோன் பேசிட்டு போங்களாம். யாருக்காவது ஃபோன் போட்டு அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் வருத்தப்பட்டுட்டு போயிட்டுருப்பாங்களாம். இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டு ஜெபமாலை எடுத்து ஜெபிச்சுக்கிட்டு நடக்கிறாங்களாம். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அன்பர்களே, நான் என் வார்த்தை பாடு எடுத்த போது நான் ஒரு சிஸ்டராக உள்ளே போனப்போ ஆண்டவருக்காக எப்படி நான் பணி செய்யணுன்ற ஃபயர் இருந்துச்சோ அதெல்லாம் எனக்கு போயிடுச்சு. இப்போ நான் திரும்ப 4 ஜெபமாலை ஜெபிக்கும் போது அந்த நெருப்பு எனக்கு திரும்ப வருது அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. அந்த 4 ஜெபமாலை பாருங்கள் எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டது. ஏன்னா அதை செய்கிறோன்னாவே எனக்கு கடவுள் தான் ஃபஸ்ட்டு, நான் என் டோட்டலாக என் வாழ்க்கையை கடவுளுக்கு கொடுக்குறோன்னு முடிவு பண்ணால் தான் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு வெறித்தனமாக 4 ஜெபமாலைலாம் ஜெபிக்க முடியும் ஒரு நாளைக்கு. இல்லைன்னா அவ்வளோ டைமில் நம்ம கொடுக்க மாட்டோம் அன்பர்களே. ஸோ ரொம்ப அழகான ஒரு சாட்சியம் சிஸ்டரோடது. சரி, நம்ம இன்றைக்கி 2 பேதுரு புத்தகத்தினுடைய அந்த இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போனால் அதில் துவக்க வரை பாருங்கள். இதில் வழக்கம் போல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் புனித பேதுரு தான், சீமோன் பேதுரு அதை எழுதுறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் நண்பர்களே. அதே மட்டும் இல்லாமல் ஒரு 16ஆம் அதிகாரத்துலேயும் 16ஆம் வசனத்திலும் 18ஆம் வசனத்திலும் அவர் பாருங்கள் ஒரு ஐ விட்னஸாக நாங்கள் அது காதால் கேட்டோம், நாங்கள் கண்ணால் பார்த்தோம் ஆண்டவருடைய உருமாற்றத்தை அப்படின்றார். ஸோ நமக்கு தெரியும்
புனித யோவான், புனித யாக்கோபு, புனித பேதுரு 3 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவர் இன்றைக்கி வந்து பதிவு செய்கிறார். அதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு திருமுகம் எழுதினதாகவும் சொல்கிறார் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். அதே மாதிரி அவர் வந்து அன்பார்ந்த அப்போஸ்தலராகிய பவுல் எங்களுடைய சகோதரர் அப்படின்றார். ஸோ 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் புனித பவுல் அவருடைய சகோதரர்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து இது கன்ஃபார்மாக புனித பேதுரு தான் எழுதினார்னு நமக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க என்பதர்களே, ஆதி திருச்சபையிலையும் சரி, இப்போ நவீன அறிஞர்களும் சரி, இந்த 2 பேதுரு புத்தகத்தை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப 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 தயங்கினாங்க. சரி, நவீன இறையியல் அறிஞர்கள் தான் தயங்கினாங்கன்னு பார்த்தா, ஆதி திருச்சபையிலேயே இதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்கினாங்க என்பதர்களே. உதாரணத்திற்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க 3ஆம் நூற்றாண்டில் ஆரிஜின், அதுக்கப்புறம் புனித ஹிப்போலிட்டஸ், அதுக்கப்புறம் 4ஆம் நூற்றாண்டில் ஒரு சில திருச்சபையின் தந்தையர்கள் தான் இது வந்து கோட் பண்ணுறாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டில் தான் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேனனாக உள்ளே ஏற்றுக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு நூலாக இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் 2 பேதுருவை. ஏன் இது இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா 2 ரீசன் சொல்கிறாங்க. முதல்ல ஏன் ரெண்டாவது இந்த புனித பேதுருனுடைய திருமுகத்தை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதனுடைய ஸ்டைல், இதனுடைய லிட்ரரி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, முதல் பேதுரு வந்து நல்ல ஒரு மாதிரி டாக்டரினலாக இருக்கும். நமக்கு வந்து துன்பங்களுக்கு நடுவில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கற்றுத்தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக. இந்த 2வது திருமுகம் வந்து கொஞ்சம் அதனுடைய சாராம்சம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வேறு ஆத்தர்ஸ்கிட்ட இருந்து இது 2 பேர் வேறு யாரோ எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த 2ஆம் நூற்றாண்டில் நிறையா புனித பேதுருடைய பேரை போட்டுக்கிட்டு போலியான ஆவணங்கள் வந்து திருச்சபைக்குள்ளே பரவிக்கிட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு புனித பேதுருவினுடைய நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் பீட்டர்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் புனித பேதுருவினுடைய அப்போகலிப்ஸ், திருவெளிப்பாடு அப்படி ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர்ஸ், புனித பேதுருவினுடைய பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சுற்றில் இருக்கிறனால இதெல்லாம் திருச்சபை வந்து இது தப்பு, நற்செய்தி கிடையாது, திருவெளிப்பாடு கிடையாது, புனித பேதுருடைய பணிகள் இது எதுவுமே உண்மை கிடையாதுயா, இதெல்லாம் வந்து அவர் எழுதுனது கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் இந்த 2வது பேதுரும் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இதை வந்து அதனால் திருச்சபை வந்து பொறுமையாக இதை வந்து கரெக்டாக ரிசர்ச் பண்ணி இது உண்மையிலே புனித பேதுரு தான் எழுதினாரா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதை ஆராய்ந்து தான் அது 4ஆம் நூற்றாண்டில் தான் இதை வந்து புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு நூலாக இது வந்து முழுதாக அங்கீகரிக்கிறார்கள். ஸோ இப்படி தான் 2 பேதுரு வந்து வந்திருக்கு அன்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இறையர் அறிஞர்களுக்கும் நிறைய ஒரு சில விஷயங்கள் இல்லை புனித பேதுருடைய பேரை சொல்லி வேறு யாரோ எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு அவங்க ஒரு சில அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. ஏன் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 2-3 விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு பாரம்பரியமான கத்தோலிக்க இறையியல் அறிஞர்கள், இப்போ இருக்கக்கூட கண்டெம்பரரி அறிஞர்கள் கூட அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இல்லை இது புனித பேதுரு தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போல அது ரொம்ப பெரிய டிஸ்கஷன். ஸோ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த பாரம்பரிய கத்தோலிக்க அறிஞர்கள் இந்த நவீன அறிஞர்களுக்கு ஒரு தக்க விடை அளித்து அவங்க அல்டிமேட்டாக இல்லை இது புனித பேதுரு தான் எழுதினாரு, அதுக்கு நிறைய எவிடன்ஸ் கொடுக்குறாங்க, ஆதாரம் கொடுக்குறாங்க. ஆதி திருச்சபை 4ஆம் நூற்றாண்டில் இதை அங்கீகரிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து எந்த வகையிலையும் இதை வந்து சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க நண்பர்களே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. சரி, இந்த புத்தகம் அப்போ வந்து எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருவேளை இது வந்து புனித பேதுரு வந்து ரோமில் இருந்து இதை எழுதுகிறாரு அப்படின்னாக்க அந்த கிபி 60கள் நடுவில் 65 பக்கமாக அவர் இறக்குறாரு இல்லையா. ஸோ அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவர் எழுதியிருக்கணும். ஏன்னா இன்றைக்கி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், அவருடைய இறப்பு சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அவருக்கு முன்னறிவித்ததாக சொல்லுவார், வெளிப்படுத்தியதாக சொல்லுவார். ஸோ அதனால் அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எழுதின அந்த கடிதமாக இந்த 2 பேதுருவை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படின்னாக்க mid-60s கிபி 60களினுடைய நடுப்பகுதியில் இது அவர் எழுதியிருக்கலாம் பாந்தர்களே. சரி, இது யாருக்கு எழுதப்பட்டது
அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்சுவலாக இது ஏற்கனவே அவர் எழுதினது. ஏன்னா இன்றைக்கி இப்படி பேதுரு சொல்வார், அவர் ஏற்கனவே ஒரு திருமுகம் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த திருமுகம் ஒரு வேளை முதல் பேதுரு திருமுகத்தை தான் குறிக்குதா, இல்லை அது நம்ம கையில் இருந்து காணாமல் போன இன்னொரு திருமுகமாக என்னன்னு தெரியல அன்பாந்தவர்களே. பட் ஒரு வேளை அவர் வந்து முதல் திருமுகத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு எழுதினேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் சொல்லுவார். அப்படின்னா முதல் திருமுகம் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? நமக்கு தெரியும், ஆசியா மைனர், இப்போ இருக்கக்கூடிய துருக்கி நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் எழுதினார். ஸோ அப்படின்னாக்க இதோட டெஸ்டினேஷன் எல்லா மக்களுக்கும் தான் போகுது. பட் ஸ்பெசிஃபிக்காக முதல்ல இது வந்து ஆசியாவில் இருக்கக்கூடிய அந்த துருக்கி நாட்டில் இருக்கவங்களுக்கு அவர் முதல்ல எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. சரி, இதனுடைய சாராம்சம் என்ன? முதல்ல இந்த 2 பேர் வந்து கிறிஸ்தவர்கள் நிறைய போலி இறைவாக்கினர்களுடைய இறைவாக்குகள், அவங்களுடைய போதனைகளுக்கு இந்த ஆதி திருச்சபை வந்து உள்ளாக்கியிருக்கிறது. இப்போவும் கூட நமக்குள்ளே நிறைய பேர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிரிந்து போன சகோதரர்கள் நிறைய போலியான தப்பான இறைவார்த்தைகளை போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் எதிர்க்கக்கூடிய வகையில். ஸோ இன்றைக்கி புனித பேதுருடைய கடிதம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அவர் வந்து அதுக்கு அஃபென்சிவாக அதை எதிர்த்து அதை தப்புன்னு சொல்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்கும். டிஃபென்சிவாக அதுக்கு இவருடைய இந்த கடிதத்தை அவங்கள வந்து தற்காத்து கொண்டு அவங்கள தயார்படுத்தக்கூடிய வகையிலையும் இன்றைக்கி இந்த கடிதம் அமையும் அன்பாந்தவர்களே. ஸோ இதோடைய மைய கருத்து, இந்த போலி இறைவார்த்தைகள், இறைவாக்கினர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த நற்செய்தியை வந்து போலியான நற்செய்தியை, இதிலேருந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நிறையா இன்றைக்கி கம்பேர் பண்ணுவார். அவங்க அழிவுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நடத்தை சரியில்லை அப்படின்றதால இன்றைக்கி புனித பேதுரு வந்து அழகாக சொல்லுவார் நண்பர்களே. ஸோ இவங்க அதுலேருந்து தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் இயேசு மேலே இருக்கக்கூடிய அறிவில் வளரணும். நம்ம விசுவாசத்துக்கு கூட நிறைய நற்பண்புகளை ஆட் பண்ணணும். ஸோ அந்த நற்பண்புகளெல்லாம் ஆட் பண்ணி அன்பில் நம்ம நிலைச்சுன்னு இருக்கும்போது இந்த போலியான இறைவார்த்தைகள் வரும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி புனித பேதுரு சொல்வார் அன்பர்களே. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், நம்ம இறைத்தன்மையில் பங்காளர்களாக ஆக்க போகிறோம். ஸோ அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக யாராவது கேட்டாங்கன்னா நண்பர்களே, நமக்கு சொல்ல தெரியணும், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது அவருடைய டிவைன் நேச்சரில் நம்ம பங்கு கொள்வது, அவருடைய அந்த மூவர் இறைவனுடைய அந்த பிளஸட் லைஃப் இருக்குது பாருங்களேன், அதில் நம்ம பங்கு கொள்வது என்பதில் அது என்ன நம்ம விளக்குறையில் பார்ப்போம். பட் அதை வந்து இன்றைக்கி புனித பேதுரு சொல்ல, நம்ம அழைக்கப்பட்டிருக்க அழைப்பு ரொம்ப பெரிய அழைப்பான் வந்தவர்களே. ஆனால் வி ஆர் பிஸி வித் அவர் லைஃப். நம்ம லைஃப்பில் நம்ம தேவையில்லாமல் ஓடிக்கிட்டு டயர்டாகிட்டு இருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி முதல் அதிகாரத்தில் பார்த்தோன்னா வந்தவர்களே, நம்ம மெச்சூர் ஆகணும். ஸோ கடவுள் வந்து நம்ம வந்து முதிர்ச்சி அடையிறதுக்கு, அவருடைய மாட்சியை அடையிறதுக்கு நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. குறிப்பாக விசுவாசத்தை கொடுத்துருக்காரு. இந்த விசுவாசத்தை நம்ம நற்பண்புகளால் அதை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறார் அன்பர்களே புனித பேதுரு. இப்போ நம்ம கடவுளை நம்புகிறோம், அந்த நம்பிக்கையை நற்பண்புகள்னால, வர்ச்சுவஸ்னால அதை சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம இன்னொரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம மாறிடுவோம். அப்போது நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம பலன் தரணுமா, நல்ல கிறிஸ்தவர்களா என்ன பண்ணணும் அப்படின்றது இன்றைக்கி முதல் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார். அப்போ தான் நம்ம போலி இறைவாக்கினர்களோ இல்லை போலியான போதனைகள்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். நிறையா சேஞ்சஸ் இருக்கு அன்பதில் என்னாலேயே வந்து ஃபீல் பண்ண முடியுது. நம்ம வந்து பைபிளை வாசித்ததுக்கப்புறம் ஜெபமாலை ஜெபிக்கும்போது ஈஸியாக எதெல்லாம் தப்பான இறைவார்த்தை, இப்போ ஒரு ஃபாதர் ப்ரீச் பண்ணாங்கன்னா கூட, ஒரு சிஸ்டர் ப்ரீச் பண்ணால் கூட நம்மளுக்கு அது எந்த ஸ்பிரிட்டில் அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஈஸியாக. இல்லை இதில் கொஞ்சம் உலகமாக ஆட் பண்ணுறாங்க, கலக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு வாட்டர் டவுன் பண்ணி கொடுக்குறாங்களா, இல்லை அப்படியே சுட பியூராக நற்செய்தி அறிவிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கரெக்டான ஸ்பிரிட்டில் இருந்தால் நம்ம டிசைன் பண்ணிடலாம் அவங்க எந்த ஆவியில் அவங்க நற்செய்தி அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தோன்னா இப்போ நம்ம யூடியூப்பில் நிறையா கத்தோலிக்க ஃபாதர்ஸோடைய சிஸ்டர்ஸோடைய பிரசங்கங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃபாதர்ஸோட தான் எனக்கு வந்து கரெக்டாக படுது. ஓகே, இது கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் பியூராக கொடுக்குறாங்க நற்செய்தி அப்படின்னு சொல்ல முடியுது. அதே போல்
பிரிந்து போன சகோதரர்களையுமே ஒரு சில பேருடைய நற்செய்தி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும், கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே சில பேர் ரொம்ப என்ன சொல்கிறது, விசுவாசமாக இருப்பாங்க, ஆண்டவர் மேலே அன்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த 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 ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன் கத்தோலிக் விசுவாசங்களை. அதனால ஒரு மாதிரி குறுகிய ஒரு மனப்பான்மையில் பேசுகிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ புனித பவுல் சொல்கிறாரு, நம்ம கரெக்டாக விசுவாசத்துலேருந்து நற்பண்புகளோடு இருந்தோம் அப்படின்னா இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு ஐ விட்னஸ் அந்த தாபர் மலையில் உருவாற்றம் அடைஞ்சது ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, நான் உயிர் திருடுற வரைக்கும் இதை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு. அதை வந்து இன்றைக்கி புனித பேதுரு சொல்வார் அன்பர்களே. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த போலியிலே இறைவாக்கினர்கள் அவங்க இச்சைக்குரிய விஷயங்களில் விழுவாங்க, அவங்க வந்து ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு அழிவு தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதுக்கு அந்த விழுந்து போன வானதூதர்கள் சாத்தானும் அவனுடைய தீயாவைகளும், குறிப்பாக அந்த தொடக்க நூல் 6 அந்த கடவுளுடைய புதல்வர்கள் அந்த வானதூதர்கள் வந்து பெண்களோடு உறவு கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுமா. ஸோ அந்த வானதூதர்களை பற்றி இங்கே சொல்கிறாங்க நம்மளே. ஸோ அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அவங்கள போட்டு ஆண்டவர் பாதாளத்தில் சிறையில் அடைச்சிருக்க மாதிரி தான் இந்த போலி இறைவாக்கினர்களுக்கும் நடக்க போகுது. நோவின் காலத்தில் அந்த பாவிகளை வந்து வெள்ளம் அழிச்சிட்டு போன மாதிரி அவங்களுக்கும் நடக்கும். சோதம் குமாரா பட்டணத்தில் நடந்த மாதிரி இவங்களுக்கும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி லைனாக வந்து தண்டனை தீர்ப்புகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த போலி இறைவாக்கினர்களுக்கு புனித பேதுரு 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக சொல்லுவார். 3ஆம் அதிகாரத்தில் அன்பர்களே உலகத்தினுடைய முடிவை பற்றி அவர் பேசுவார். ஸோ உலகம் முடிவு நடக்கும்போது இந்த யூனிவர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகும், எல்லாமே இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பிரபஞ்சமே வந்து அழிவுக்குள்ளாகும். அது வந்து அழிவுக்கல்ல, அழிக்கிறதுக்குள்ள புதிய ஒரு விண்ணகமும் புதிய ஒரு மண்ணகத்தையும் கொண்டு வரதுக்கு. ஸோ இதான் எஸ்ஐயா இறைவாக்கினர் சொன்னார். இதான் நம்ம திருவழிப்பாடலையும் இப்படி யோவான் பார்ப்பார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் பழைய ஏற்பாடில், ஒரு புதிய வினமும் ஒரு புதிய மண்ணகமும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து புனித பேதுரு சொல்கிறாரு, நடக்கிறதுக்கான டைம் தான் இந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகை. அது வரைக்கும் தான் நம்ம திருச்சபை பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அன்பர்களே. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி புனித பவுலை என் அன்பார்ந்த சகோதரர்னு புனித பேதுரு கூப்பிடுறத பார்ப்போம். புனித பவுலுடைய கடிதங்களை பற்றி அவர் இன்றைக்கி சொல்லுவார். நம்ம வாசிச்சிட்ருக்கோம் அந்த கடிதங்களை பற்றி புனித பேதுரு சொல்லுவார். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ புனித பவுலுக்கும் புனித பேதுருக்குலாம் எந்த சண்டையும் கிடையாது. அதை வந்து ஒரு சில பேர் அப்படி சொல்லுவாங்க, பட் அப்படி கிடையாது நண்பர்களே. சரி, தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கரில் இன்றைக்கி 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் வாசிக்கிறோம். அந்த மாதிரி இது வந்து தெசலோனிக்கர் புத்தகத்தினுடைய 2ஆம் பகுதி. அவர் இதுக்கு முன்னாடி அவங்களோட இருந்த அந்த காலகட்டங்களை குறித்து, அந்த பாஸ்ட் மெமரிஸ் அதை குறித்து அவர் பேசிகிட்டு இருந்தாரியா. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி இந்த தெசலோனிக்கர்களை வந்து ஏற்கனவே நீங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, இன்னும் உறுதியாக இதில் இருங்க, இன்னும் அதில் வளர ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க, இன்னும் அதை உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நண்பர்களே. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி நிறைய டைம் பார்த்துருக்கோம், ஆண்டவரை திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய திருவுளம் என்ன? ஓகே, அந்த டைமில் ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து என்ன பண்ணுறது, என்ன முடிவு எடுக்குதுன்றது ஆண்டவருடைய திருவுளம், அது ஒன்று. இன்னொரு கேட்டகரி இருக்கிற முதல்ல ஜென்ரலாக ஆண்டவர் விசுவாசிகள் கிறிஸ்தவர்களுக்குன்னு திருவுளம் கொண்டிருப்பார். ஸோ அது என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். அதே மாதிரி தாம்பத்திய உறவில் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு கணவன் மனைவி உறவில் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் இன்றைக்கி அவர் புனித பவுல் சொல்லிக் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க, ஒரு இறப்பை சந்திக்கிறோம், அப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்குது நம்ம எப்படி நடந்துக்கணும். பாருங்களேன், பைபிள் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுது. நம்ம ஒரு 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 இறப்புலேருந்து, நம்ம பிறந்ததுலேருந்து, நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையுமே பைபிள் கவர் பண்ணுது நண்பர்களே. இதில் இல்லாததே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கோம், ஓகே நம்ம இறந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம எப்படி விண்ணகத்துக்குள்ளே போவோம், 2ஆம் வருகை எப்படி இருக்கும், அதெல்லாத்தையும் இன்றைக்கி புனித பவுல் வந்து அழகாக சொல்லுவார் நண்பர்களே. எப்படி அது நடக்க போகுது அப்படின்றத ஒரு அழகான ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்ணி சொல்லுவார். அதனால கத்தோலிக்கர்கள்கிட்ட இந்த நம்மளுடைய இந்த 2ஆம் வருகையை பற்றி யாரும் பேசுறதில்லை. பட் அதே நேரத்தில் பிரிந்து போன சகோதரர்கள் 2ஆம் வருகையை பற்றி மட்டுமே நிறைய சபைகளில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்மளை மாதிரி அதை பற்றி பேசாமலே இருக்கக்கூடாது, அவங்கள மாதிரி எப்போவுமே பேசிக்கிட்டும் இருக்கக்கூடாது.
ஸோ நடுவில் இருக்கணும். ரெண்டுக்கும் நடுவில் அஃப்கோர்ஸ் இரண்டாம் வருகையை பற்றியும் நம்ம ஆண்டவருடைய வருகையை பற்றி, அந்த செகண்ட் கம்மிங் பற்றிலாம், அந்த ரெசரக்ஷனை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம், ஒரு புதிய விண்ணகத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி இருக்கிறோம். இந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு இல்லைனா நம்ம இந்த உலகத்தை பற்றி தான் யோசிச்சுட்ருப்போம். ஸோ கொஞ்சம் நம்மளுடைய பிரசங்கள் அதுவும் அப்போ இருக்கணும் போல். நம்ம படிக்கும்போது, அப்போ நம்ம பைபிள் வாசிக்கும்போது நம்ம மைண்டு எலவேட் ஆகுது. ஓகே, நம்ம செகண்ட் கம்மிங்க்கு ரெடி ஆகணும், நம்ம இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒன்று ரெண்டாம் வருகை ஆண்டவர் வரலனாலும் நம்ம இறந்து போவோம்ல ஒரு நாள், அதையாவது நினைவூட்டுற வகையில் இருக்கும் அன்பானவர்களே. ஸோ எப்படி இரண்டாம் வருகையின் போது என்ன நடக்கும், என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்கும், அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிப்போம் அன்பானவர்களே. தெசலோனிக்கர்களில் அழகாக, குறிப்பாக 4ஆம் அதிகாரத்தில். ஸோ இப்போ ஏற்கனவே செத்துருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன ஆவாங்க, நம்ம உயிரோடு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைம்லேயே ஆண்டவர் வராருன்னா நம்ம என்ன ஆகும், அதெல்லாம் தெளிவாக அவர் சொல்லுவார் அன்பர்களே. சரி, இப்போ 5ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் தொடர்ந்து ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை தொடர்ந்து அதுக்கு நம்ம விழிப்பாக இருந்து ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றத 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். ஆண்டவர் நம்ம யோசிக்காத நேரத்தில் வருவோம், ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஒளியின் மக்கள், நம்ம ஆண்டவருடைய வருகையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக நம்ம அப்படி இருக்கோமா? நாளாக அப்படி இல்லைன்னு வந்தாலே, ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை யோசிச்சிடலாம் நான் ரெடியாலாம் இப்போதைக்கு அதை பற்றிலாம் யோசிக்கிற நிலைமையிலே இல்லை. நம்ம இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். பட் அவர் சொல்கிறாரு பாருங்க, அப்போ ஆதிகிறிஸ்தவர்கள் அப்படி இருந்திருக்காங்க, ஆண்டவருக்காக அவங்கள ரெடியாக தயாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நமக்கு ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை, இது ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. சரி, இந்த ஒரு பின்னணியோட நம்ம இன்றைய தினத்திற்கான வீடியோ வாசப்பகுதிக்குள்ளே நம்ம நுழையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை அம்மை ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்போ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம், அதிகாரம் 1. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. இப்பண்புகளை கொண்டிராதோர் குருடர்,
கிட்ட பார்வையுடையோர், முன்பு தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து தூயோராக்கப்பட்டதை மறந்து போனவர்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். நீங்கள் இவற்றை அறிந்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்ட உண்மையில் உறுதியாகவும் இருக்கின்றீர்கள். இருப்பினும் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்திக் கொண்டே இருப்பேன். என் உடலாகிய இந்த கூடாரத்தில் தங்கியிருக்கும் வரை இவ்வாறு உங்களுக்கு நினைவுறுத்தி விழி போட்டுவது முறை என கருதுகிறேன். ஏனெனில் எனது இக்கூடாரம் பிரிக்கப்படும் நேரம் விரைவில் வரும் என்பது எனக்கு தெரியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை எனக்கு தெரிவித்துள்ளார். நான் இறந்து போன பிறகும் நீங்கள் இவற்றை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்காக நான் முழு முயற்சி செய்ய போகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆனால் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம், அதிகாரம் 2. முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர் தோன்றினர். அவ்வாறே உங்களிடையேயும் போலி போதகர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அழிவை விளைவிக்கும் கொள்கைகளை புகுத்தி விடுவார்கள். தங்களை விலை கொடுத்து மீட்ட ஆண்டவரையும் மறுதலிப்பார்கள். விரைவில் அழிவை தம்மீது வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய காம வெறியை பலர் பின்பற்றுவார்கள். அவர்களால் உண்மை நெறி பழிப்புக்குள்ளாகும். பேராசை கொண்ட அவர்கள் கட்டுக்கதைகளை சொல்லி உங்கள் பணத்தை சுரண்டுவர். பழங்காலத்திலிருந்தே அவர்களுக்கு தண்டனை தயாராய் உள்ளது. அழிவு அவர்களுக்காக விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்த வான தூதர்களை கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை. விலங்கிட்டு காரிருள் நரகில் தள்ளி தீர்ப்புக்காக அவர்களை அவர் அடைத்து வைத்திருக்கிறார். பண்டைய உலகத்தையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை. நீதியை பற்றி அறிவித்து வந்த நோவா உள்பட 8 பேரை காப்பாற்றினார். இறைப்பற்றில்லாத உலகின் மீது அவர் வெள்ளப்பெருக்கை வருவித்தார். சோதோம் கொமோரா என்னும் நகரங்களையும் தண்டித்தார். இறைப்பற்றில்லாதோரின் அழிவு எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவற்றை எரித்து சாம்பலாக்கினார். கட்டுப்பாடற்று காம வெறியில் உழன்றோரை கண்டு மனம் வருந்திய நேர்மையான லோத்தை விடுவித்தார். அந்த நேர்மையான மனிதர் அவர்களிடையே வாழ்ந்தபோது நாள்தோறும் அவர் கண்ட கேட்ட ஒழுங்கு மீறிய செயல்கள் அவருடைய நேர்மையான உள்ளத்தை வேதனையுறச் செய்தன. இறைப்பற்று உள்ளவர்களை சோதனையிலிருந்து விடுவிக்கவும் நேர்மையற்றவர்களை தண்டனைக்குள்ளாக்கி இறுதி தீர்ப்பு நாள் வரை வைத்திருக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். குறிப்பாக
கெட்ட இச்சைகள் கொண்டு ஊனியல்பின்படி நடப்பவர்களையும் அதிகாரத்தை புறக்கணிப்பவர்களையும் அவர் தண்டிப்பார். இவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள், அகந்தையுள்ளவர்கள், மேன்மை பொருந்தியவர்களை பழித்துரைக்க அஞ்சாதவர்கள். இவர்களை விட மிகுதியான ஆற்றலும் வல்லமையும் கொண்டுள்ள வானதூதர்கள் கூட அவர்களை ஆண்டவர் முன்னிலையில் பழித்துரைத்து கண்டனம் செய்வதில்லை. ஆனால் இவர்கள் பிடிபடவும் கொல்லப்படவுமே தோன்றிய இயல்புணர்ச்சியினால் உந்தப்படும் பகுத்தறிவற்ற விலங்குகளை போன்றவர்கள். தாங்கள் அறியாதவற்றை பழிக்கிறார்கள். அவ்விலங்குகள் அழிவுறுவது போலவே இவர்களும் அழிவார்கள். தாங்கள் இழைத்த தீவினைக்கு கைமாறாக தீவினையையே அடைவார்கள். பட்டப்பகலில் களியாட்டத்தில் ஈடுபடுவதே இன்பம் என கருதுகிறார்கள். உங்களோடு விருந்துண்ணும் இவர்கள் தங்கள் ஏமாற்று வழிகளில் களிப்படைகிறார்கள். உங்களை மாசுபடுத்தி கரைப்படுத்துகிறார்கள். இவர்களது கண்கள் கற்பு நெறி இழந்த பெண்களையே நாடுகின்றன. பாவத்தை விட்டு ஓய்வதே இல்லை. இவர்கள் மன உறுதி அற்றவர்களை மயக்கி தம்வயப்படுத்துகிறார்கள். பேராசையில் ஊறிய உள்ளம் கொண்ட இவர்கள் சாபத்துக்குள்ளானவர்கள். இவர்கள் நேரிய வழியை விட்டு அகன்று அலைந்து திரிந்தார்கள். பெயோரின் மகன் பிலையாமின் வழியை பின்பற்றினார்கள். அந்த பிலையாம் கூலிக்காக தீவினை செய்ய விரும்பினார். அவர் தம் ஒழுங்கு மீறிய செயலுக்காக கடிந்து கொள்ளப்பட்டார். பேச இயலாத கழுதை மனித முறையில் பேசி அந்த இறைவாக்கினரின் மதிகெட்ட செயலை தடுத்தது. இவர்கள் நீரற்ற ஊற்றுகள், புயலால் அடித்துச் செல்லப்படும் மேகங்கள். காரிருளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நெறி தவறி நடப்போரிடமிருந்து இப்போதுதான் தப்பியவர்களை இவர்கள் வரம்பு மீறி பெருமை அடித்து வீண் பேச்சு பேசி ஊனியல்பின் இச்சைகளாலும் காமவெறியாலும் மயக்கி பயப்படுத்துகின்றனர். அவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கின்றனர். ஆனால் தாங்களே அழிவுக்கு அடிமைகளாயிருக்கின்றனர். ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை ஆட்கொண்டிருப்பவற்றிற்கு அடிமைகளாயிருக்கிறார்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவர்களுடைய பின்னைய நிலை முன்னைய நிலையை விட கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதி நெறியை அறிந்த பின் தங்களுக்கு அருளப்பட்ட தூய கட்டளையை கடைபிடியாமல் விட்டு விலகுவதை விட அதை அறியாமலே இருந்திருந்தால் நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும் என்னும் நீதிமொழி இவர்களுக்கு பொருந்தும். மேலும் பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே புரளும் என்பதும் ஒரு நீதிமொழி. பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம், அதிகாரம் 3. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு எழுதுவது 2ஆம் திருமுகம். இத்திருமுகங்கள் வழியாக ஒரு சிலவற்றை நினைவுறுத்தி உங்கள் நேர்மையான மனத்தை தூண்டி எழுப்புகிறேன். தூய இறைவாக்கினர்கள் முன்னுரைத்த வாக்குகளையும் ஆண்டவரும் மீட்பருமானவர் உங்கள் திருத்தூதர் மூலமாக தந்த கட்டளையையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே: இறுதி காலத்தில் ஏளனம் செய்வோர் சிலர் தோன்றி தங்கள் சொந்த தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை எள்ளி நகையாடுவர். அவர்கள் அவரது வருகையை பற்றிய வாக்குறுதி என்னவாயிற்று? நம் தந்தையரும் இறந்து போயினர், ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போல எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பழங்காலத்திலிருந்தே கடவுளுடைய வார்த்தையால் விண்ணுலகும் மண்ணுலகும் தோன்றின. மண்ணுலகம் நீரிலிருந்தும் நீராலும் நிலை பெற்றிருந்தது என்பதை இவர்கள் வேண்டுமென்றே மறந்து விடுகிறார்கள். அந்த நீராலே வெள்ளப்பெருக்கினால் அப்போதிருந்த உலகம் அழிவுற்றது. இப்போதுள்ள விண்ணுலகும் மண்ணுலகும் அதே வார்த்தையினாலே தீக்கிரையாவதற்கென ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது.
இறைப்பற்றில்லாதோர் அழிவுற வேண்டிய தீர்ப்பு நாள் வரையிலும் அவை விட்டு வைக்கப்பட்டுள்ளன. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலந்தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலந்தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும். வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும், பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும், மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இவை யாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசுமறு அற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறுதான் உங்களுக்கு எழுதியுள்ளார். தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும்போதெல்லாம் இவ்வாறே அவர் சொல்லுகிறார். அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை சில உண்டு. கல்வி அறிவில்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் மறைநூலின் மற்ற பகுதிகளுக்கு பொருள் திரித்து கூறுவது போல் இவற்றுக்கும் கூறுகின்றனர். அதனால் தங்களுக்கே அழிவை வருவித்துக் கொள்கின்றனர். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே என்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 4. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது. இதில் எவரும் தவறிழைத்து தம் சகோதரரை வஞ்சிக்க கூடாது. ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார். இதை நாங்கள் முன்னமே உங்களிடம் எடுத்துரைத்திருக்கிறோம், எச்சரித்தும் இருக்கிறோம். கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல, தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர். சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாயிருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள்.
அப்பொழுது திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். பிறர் கையை நம்பாதபடி வாழ்வீர்கள். சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே: ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வான தூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ளச் செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 5. சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். உறங்குபவர் இரவில்தான் உறங்குவர். குடிவெறியர் இரவில்தான் குடிபோதையில் இருப்பர். ஆனால் பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம். நம்பிக்கையையும் அன்பையும் மார்பு கவசமாகவும், மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை தலைச்சீராவாகவும் அணிந்து கொள்வோம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள். உங்களிடையே அமைதி நிலவட்டும். அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மனத்தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றோர்க்கு உதவுங்கள், எல்லாரோடும் பொறுமையாயிருங்கள். எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றிக் கொள்ளுங்கள்.
எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். சகோதர சகோதரிகளே, எங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை வாழ்த்துங்கள். அவர்கள் எல்லாருக்கும் இத்திருமுகத்தை வாசித்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் பெயரால் ஆணையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. நீதிமொழிகள் அதிகாரம் 30. தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களையும் வயது முதிர்ந்த தாயை இகழும் விழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும், கழுகு குஞ்சுகள் தின்னட்டும். எனக்கு வியப்பை தருவன 3 உண்டு, என் அறிவுக்கு எட்டாத 4வது ஒன்றும் உண்டு. அவை வானத்தில் கழுகு மிதத்தல், கற்பாறை மேல் பாம்பு ஏறுதல், நடுக்கடலில் கப்பல் மிதந்து செல்லுதல், ஆண்மகனுக்கு பெண் மீதுள்ள நாட்டம் ஆகியவையே. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று நாங்கள் இறைவார்த்தையில் வாசிக்க கேட்டது போல அப்பா, உங்களை நாங்கள் சந்திக்கும் போது, அந்த 2ஆம் வருகையின் போது நாங்கள் உங்களுடைய திருவுளத்தை செய்து பரிசுத்த பிள்ளைகளாக வாழ்ந்து தூயாவினருடைய கனிகளை தந்து நற்பண்புகளை வளர்த்து உங்களுடைய சாயலை நாங்கள் அடைஞ்சு உங்களுடைய இறைத்தன்மையில் பங்கெடுத்து உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றி நன்கு நல்ல நம்பிக்கைக்குரிய பணியாளனே அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களை பார்த்து பாராட்டுற அளவுக்கு நாங்கள் இந்த உலகத்தில் வாழணும் ஆண்டவரே. வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு நாங்கள் உங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. நீங்கள் வருவீங்க அப்படின்றத நாங்கள் உங்களை திரும்ப எதிர்கொள்வோம். எங்களுடைய மரணத்தின் போது அல்லது எங்களுடைய உயிர்த்தெழுதலின் போது, நீங்கள் 2ஆம் வருகை வரும்போது உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். அதை எங்களுடைய மனசில் ஆழமாக நாங்கள் நம்ப எங்களுக்கு அருள் தாங்க அப்பா. ஆமாம், இந்த பயணத்தில் உலகத்துக்குரியவர்களாக வாழாமல் அதிலிருந்து வெளியே ஓடி விட்டு விலகி விண்ணகத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை, மேலுலக சார்ந்தவற்றை நாடக்கூடிய ஒரு மக்களாக வாழ எங்களுக்கு அருள் தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். முதல்ல இன்னைக்கு பாருங்கள், 2 பேதுருவில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், நம்ம எப்படி அருளும் அமைதியும் பெற்றுக்கொள்கிறது பாருங்களேன். கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வழியாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகும். அந்த நலமுன்ற இடத்துல ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோன்னா பீஸ்ன்னு இருக்கான் மாதிரி. ஸோ அருளும் அமைதியும் நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? கடவுளையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்ம அறிவதன் வழியாக. ஸோ ஆண்டவர் அறியும் போது நமக்கு அருளும் அமைதியும் கிடைக்கும். மந்திரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம அதை விட்டுட்டு என்னென்னத்தையும் நம்ம ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மந்திரி 4ஆம் வசனம் பாருங்கள், தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி. ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள், சீரழிந்துள்ள இந்த உலகை விட்டு நம்ம விலகி ஓடணும். அதனால பவுல் சொல்கிறாரு உலகை விட்டு விலகி ஓடுங்கன்னு, ஆண்டவர் சொல்கிறாரு, புனித பேதுரு சொல்கிறாரு, புனித யாக்கோபு சொல்கிறாரு, நீ உலக நண்பனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு எதிரியாக இருக்கிறீங்க. எல்லா திருத்துதர்களுமே உலகத்தை நமக்கு எதிரியாக சொல்கிறாங்க. அப்படின்னா உலகத்தை நம்ம அப்படியே வெறுத்துட்டு போகணும்னு சொல்ல வரல நண்பர்களே. அந்த விழுந்து போன அந்த இயல்பில் இருக்குது தெரியுமா, அந்த விழுந்து போன செயல்களை செஞ்சிட்ருக்கிற அந்த நபர்கள், அந்த இடங்கள், அந்த விஷயங்களை விட்டு நம்ம விலகி ஓடணும். அதை தான் சொல்கிறாங்க இங்கே. 2வது பாருங்கள், இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். அன்பாந்தோலை, கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த உலகத்தை விட்டு விலகி ஓடிட்டு இறைத்தன்மையில் பங்குக்குன்னா உடனே நம்ம கடவுள் ஆகிறது. அன்பாந்தோலை, நிறைய பேர் நிறைய பிற மதத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் கடவுளோட என்ன சொல்கிறது ஒரே சப்ஸ்டன்ஸ் ஆயிடுவீங்க அப்படின்வாங்க. நம்ம கடவுளோட ஒரே தன்மையில் ஆக மாட்டோம். இறைத்தன்மையில் பங்கு கொள்கிறோம் அப்படின்னா டிவைன் நேச்சரில்
நம்ம ஒரு பார்ட்டிக்கர்ஸாக இருக்கிறோம், அதில் ஒரு பங்காளர்களாக இருக்கிறோம் அன்பர்களே. ஸோ இது எந்த வகையிலையுமே இதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா, புனித பவுல் ரோமியர் 8:10, கலாத்தியர் 2:20 சொல்ல தெரியுமா, இனி வாழ்வதனால கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அப்போ இன்டுவெல்லிங் ஆஃப் த சன், ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே வாழ்கிறார். அதே போல் தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஸோ நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது மூறு இறைவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார்கள். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுறோம் இல்லையா? இதுதான் நம்ம வந்து இறைத்தன்மையில் பங்காளர்களாக ஆகிறோம்னு சொல்கிறோம் முதலே. புனித தமாஸ்கஸினுடைய புனித ஜான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, திருவருள் சாதனங்கள் வழியாக குறிப்பாக அவருடைய இறைத்தன்மையில் நம்ம பங்காளர்களாக ஆகிறோம். அதுவும் குறிப்பாக நற்கருணை. ஆண்டவர் இயேசு உட்கொள்ளும் போது அவருடைய உடலும் ரத்தமும் அதுக்குள்ளே நம்ம இணையிறோம். ஆக்சுவலாக அது நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய உடம்புல ஒரு பகுதியாக அது மாறுறதில்லை. அவருடைய உடலில் நம்ம ஒரு அங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய உடலாக நம்மளுடைய உடல் மாறுது, அவருடைய ரத்தமாக நம்மளுடைய ரத்தம் மாறுதான். ஸோ அவருடைய உடலையும் அவருடைய மகனையும் அவருடைய ஆவியும் நம்ம கொடுக்கறதன் வழியாக அவருடைய இறைத்தன்மையில் அந்த மூவர் இறைவனுடைய அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம பங்காளர்களாக ஆகிறோம். இதுதான் நம்மளுடைய அழைப்பு அன்பந்தவர்களே. எவ்வளோ உன்னதமான ஒரு அழைப்பு பாருங்கள். அப்போ நம்ம இதை விசுவசித்து இதுக்கேற்ற மாதிரி வாழணும்னு நினைக்கும் போது தான் ஸ்பிரிட் ஒர்க் ஆகும் அன்பந்தவர்களே. இல்லைனா நம்ம எப்பயும் போல தான் வாழ்ந்துட்டுருப்போம். இதை நம்ம நம்பி இதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ முயற்சிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட இதுக்காக ஜெபிக்கும் போது தான் நம்ம சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள் 5-7 சொன்னாங்க, ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பையும், அப்போ ஃபெய்த்தோட வேர்ச்சு ஆட் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை மட்டும் இருக்குது, நான் வந்து இன்னமும் போஜன பிரியத்தோடு இருக்கிறேன், இன்னமும் தேவையில்லாத ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இருக்குது, இதை போய் பார்க்கணும் அதை போய் பார்க்கணும், ஒரு ஆர்வக்கோளாறு இருக்குது. இதெல்லாம் டெம்பரன்ஸ் எல்லாம் அர்த்தம். நற்பண்பு, நிதானம், தன்னடக்கம், தூயாவினுடைய கனிகள், அந்த நற்பண்புகள் இல்லைன்னா நம்பிக்கை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்பிக்கையை நற்பண்போடு அதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணணும். நற்பண்பு மட்டும் இருக்குது, நற்பண்பு மட்டும் பத்தாது, நற்பண்பு மட்டும் அதை எப்படி செயல்படுத்தணுன்றதுக்கான அறிவு வேணும், நாலேஜ் வேணும். ஸோ நற்பண்போடு எதை வந்து சப்போர்ட் பண்ணணுமா, நாலேஜ் வச்சுக்கணும். அப்போ கடவுளை பற்றிலாம் தெரியணும். அறிவு ஓவராக வரும்போது என்னாகும், அது ஓவராக நம்ம பாட்டுக்கு பேசுவோம், ஓவராக சொல்லுவோம், மற்றவங்கள தப்பாக பார்க்க ஆரம்பிப்போம், பெரிய தலக்கணம் வரும். அப்போ என்ன பண்ணணும், அறிவு வரும்போது தன்னடக்கம் வச்சுக்கணும். தன்னடக்கத்தோடு நம்ம என்ன பண்ணணும், தன்னடக்கமாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ பண்ணிவிட்டு விட்டுடலாமான்னு தோணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த தன்னடக்கத்தோட மன உறுதியை வைக்கணும். அடுத்து மன உறுதி இருக்கும்போது என்ன பண்ணணும், இதை மட்டும் மனசை மட்டும் உறுதியாக நம்ம வச்சிட்ருக்கோம், ஆனால் எந்த ஒரு எதிர்நோக்கம் இல்லைன்னா அப்போ என்ன வரணும், இறைப்பற்று வரணும். அப்போ மன உறுதியோடு இறைப்பற்று இருந்துச்சுன்னா ஆண்டவர் மேலே பற்று இருக்கனால அந்த மன உறுதியோடு இருப்போம். மன உறுதியோடு இருக்கிறதுனால தன்னடக்கத்தோடு இருப்போம். தன்னடக்கத்தோடு இருக்கிறனால அறிவு கரெக்டாக இருக்கும். அறிவு இருக்கிறனால நற்பண்பு நிலைச்சு நிற்கும். நற்பண்பு இருக்கனால விசுவாசமும் நிலைச்சு நிற்கும். ஓகே, இறைப்பற்று எங்கேருந்து வரும், கடைசியாக சகோதர நேயம். இறைப்பற்றோட சகோதர நேயத்தை நம்ம இணைக்கணுமா, அதை சப்போர்ட் பண்ணணுமா நண்பர்களே. ஸோ இறைப்பற்று இருக்குது, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, சகோதரனை நம்ம வந்து அன்பு செய்யலைன்னா அப்போ சகோதர நேயமும் நமக்குள்ளே இருக்கணும். சகோதர நேயத்தோடு அன்பு. அன்பதில் இந்த லிஸ்ட்டு எப்பயுமே விசுவாசத்தில் ஆரம்பித்து அன்பில் முடிகிறது. புனித பவுலும் சொல்லுவார், ரோமையர் 5:1-5, 2 கொரிந்தியர் 8:7, 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புனித பவுல் இதே போல் விசுவாசத்தில் ஆரம்பித்து அன்பில் முடிப்பார். நண்பர்களே பாருங்கள், அவர் என்ன சொல்ல பாருங்க, இந்த பண்புகள், இந்த நற்பண்போட அறிவு இருக்கணும், அறிவோட தன்னடக்கம் இருக்கணும், தன்னடக்கத்தோட மன உறுதி இருக்கணும், மன உறுதியோட இறைப்பற்று இருக்கணும், இறைப்பற்றோட சகோதர நேயம் இருக்கணும், சகோதர நேயத்தோட அன்பு இருக்கணும். ஸோ இந்த செயின், இந்த பண்புகள்லாம் உங்களுக்குள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. ஸோ இந்த பண்பெல்லாம் நம்ம வளர்க்க ட்ரை பண்ணணும். முதலே இதுக்கேற்ற மாதிரி புக்கு படிக்கணும், இதை தான் ஜெபத்தில் கேட்கணும், இதுக்காக தான் திருப்பலி ஒப்பு கொடுக்கணும், இதுக்காக தான் ஜெபமாலை ஜெபிக்கணும், இதுக்காக தான் ஃபாஸ்டிங் இருக்கணும். இந்த பண்புகள்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இதெல்லாம் நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம சோம்பேறியாக இருக்க மாட்டோம், பயனற்றவர்களாக இருக்க மாட்டோம், கனி தந்துக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் நம்மளை எடுத்து இப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார், நம்ம அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
இதெல்லாம் நம்ம வந்து பண்ணல அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசுவை அறியலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஆண்டவர் இயேசுவை அறிந்துள்ள நாம் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. நம்ம ஆண்டவர் இயேசுவை அறிஞ்சிருக்கிறோன்னா இந்த பண்புகள்லாம் வளர்த்துக்கொள்வோம். இந்த பண்புகளை வளர்த்துக்கொள்கிறோன்னா நம்ம பலன் தந்துக்கிட்டு இருப்போம். எப்படி எல்லாமே கனெக்டடாக இருக்குது பாருங்கள் நம்மளே. 9ஆம் வசனம் பாருங்கள். இப்பண்புகளை கொண்டிராதோர் குருடர் கிட்ட பார்வையுடையோர். அப்படின்னா சும்மா இப்போ இருக்கிறத மட்டும் தான் பார்த்துருக்கோம். தொலைநோக்கில் இருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்க மாட்டோம். இந்த பண்புகள்லாம் இல்லைன்னா முன்பு தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து தூயோர் ஆக்கப்பட்டதை மறந்து போனவர்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, we are forgiven sinners. இந்த பண்புகள்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கடவுளால் மன்னிக்கப்பட்டோம். அப்போ நான் இனி என் வாழ்க்கையை அவருக்காக வாழணும். இந்த பண்புகள்லாம் வளர்த்துக்கணும். இது நமக்குள்ளே இந்த மைண்டில் ஓடிட்டுருக்கோம் முதல்ல. இது நம்ம மைண்டில் ஓடலை அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ அறியலைன்னு அர்த்தம். நம்ம சோம்பேறிகளாக இருக்கணும், பயனற்றவர்களாக இருப்போம்னு அர்த்தம் முதல்ல. இதுக்கு எல்லாம் பேசிஸ் எங்க? நான் ஒரு காலத்தில் கேவலமாக இருந்தேன், பாவத்தில் இருந்தேன். இப்போ ஆண்டவர் என்னை வந்து பைபிளை வாசிக்க வச்சுருக்காரு, ஜெபமாலை ஜெபிக்கிறாரு, என்னை கன்ஃபெஷன் போய்க்கிறாருன்னா என்னை அவர் ஆட்கொண்டிருக்காரு. இப்போ நான் அவர் மன்னிக்கப்பட்ட பாவியாக இருக்கிறேன். இப்போது அதனால் ஒரு உந்தப்பட்டு ஒரு சந்தோஷத்தில் இனி நான் சோம்பேறியாக பயனற்றவனாக இருக்க மாட்டேன். ஆண்டவர் இயேசுவை நான் அறிஞ்சிருக்கிறேன். இப்போ நான் இந்த பண்புகளை வளர்த்துக்குவேன். இப்போ புரியுதா நண்பர்களே? வி ஷுட் நெவர் ஃபர்கெட். நான் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவின்றதை நம்ம மறக்கவே கூடாது. இதுதான் பேஸ்மெண்ட்டு. இதுதான் நம்மளை இந்த பண்புகளை எல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு தூண்டும். ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்வதற்கு தூண்டும். அவர் அறிஞ்சிக்கிட்டோன்னா அருளும் அமைதி நமக்கு கிடைக்கும். 10ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நிலையில் உறுதியாக நிற்கும் முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். முதல்ல அப்போ நம்ம பாவத்தில் விழாமல் இருக்கணும்னா நம்ம பெற்றுக்கொண்ட மீட்பை, ஞானஸ்நானத்தின் போது பெற்றுக்கொண்ட மீட்பை நம்ம இழக்காமல் இருக்கணும்னா there is some work to be done. அதனால தான் புனித பவுல் சொல்லுகிற பிலிப்பியரில் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து கொண்டு வார்கள். என்ன உழைக்கிறது? அதான் புனித பேதுரு இங்கே சொல்கிறார். நம்பிக்கையோடு நீங்கள் வந்து நற்பண்பு சேருங்க, நற்பண்போட வந்து தன்னடக்கத்தை சேருங்க, தன்னடக்கத்தோட அறிவு, அந்த லிஸ்ட்டு போகுது. அன்பில் கொண்டு வந்து விட்டுறாரு கடைசியாக. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஆண்டவரை பற்றி அறியறதில் அந்த அறிவில் நம்ம வளர்ந்துக்கணும். பைபிளை தான் நேசிக்கணும். நற்கருணை ஆண்டவரை வந்து லவ் பண்ணணும். 14ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் எனது கூடாரம் பிரிக்கப்படும் நேரம் விரைவில் வரும் என்பது எனக்கு தெரியும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை எனக்கு தெரிவித்துள்ளார். முதல்ல இது நம்ம யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 18 19 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் புனித பேதுரு பார்த்து, நீ வந்து உன்னுடைய முதிர்ந்த வயதில் அவர் நீ போக வேணான்ற இடத்துக்கு உன்னை அவங்க கட்டி இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய மரணத்தை குறித்து அவர் சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதை பற்றி பேசலாம். ஒருவேளை அதை தான் இங்கே புனித பேதுரு சொல்கிறாரா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை எனக்கு தெரிவித்துள்ளார்னு சொல்லும்போது இதை சொல்கிறாரா? ஒரு சில இறையில் அறிஞர்கள்னா சொல்லுவாங்க, இல்லை ஆண்டவர் பர்சனலாக வந்து புனித பேதுருக்கும் ரிவீல் பண்ணியிருக்கலாம், அது புதிய ஏற்பாட்டில் வேறு எங்கேயும் பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியல என்ன நடந்துச்சு அப்படின்னு. 19ஆம் வசனம் பாருங்க முதல்ல. எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிவிளக்கை போன்றது. முதல்ல அப்போ பாருங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இறைவாக்கினருடைய சொற்கள் எல்லாமே இப்போது ஆண்டவர் இயேசுவில் அது உறுதியாயிடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் அது நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய இந்த புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் புதிய இஸ்ரேலில் அதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸோ இது இந்த இருட்டான நேரத்தில் நமக்கு ஒரு விடிவெள்ளியாக இருக்கும், ஒரு விளக்காக இருக்குமா அந்த இருட்டு நேரத்தில். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க மதிலே. ஸோ இந்த விடிவெள்ளி வந்து எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த காலத்தில் வந்து அந்த வீனஸ் அப்படின்ற அந்த ஒரு கிரகத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து காலையில் பார்த்தோன்னாக்கா அது மட்டும் வெளிச்சமாக தெரியும், ஒரு நட்சத்திரம் மாதிரி. அதை பார்த்தா அது ஒரு கிரகம், அது வந்து ஒரு நட்சத்திரம் கிடையாது. அதுதான் அந்த விடிவெள்ளின்னு சொல்கிறோம், மார்னிங் ஸ்டார் அப்படின்னு ஆங்கிலத்தில். இன்னொரு பக்கம் இது என்ன சொல்கிறாங்க, என்றைக்கு 24:17 அந்த பாலாம் சொல்கிறாரு இல்லையா, பாலாம் வந்து பார்க்குறாரு ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலேருந்து வெளியே வருது, ஒரு விடிவெள்ளி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஸோ இது வந்து மெசியாவை குறிக்கிறதா. நம்ம வந்து திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 16 ஒரு விடிவெள்ளியை பார்க்குறோம், அது மெசியாவை குறிக்கிறது.
ஸோ ஆண்டவருடைய வருகை, அந்த விடிவெள்ளி ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது அன்பானவர்களே. ஸோ வைகரையினுடைய அந்த விடிவெளி புதல்வன் இருந்தவன் சொல்லிட்டு சாத்தானையும் அது குறிக்கும், லூசிஃபர்னு, லைட் பேரர். அதுவும் அங்கே ஒரு 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 இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஸோ அவன் ஒளியின் தூதனாக இருந்தவன் ஒளி இழந்து இருளின் ஒரு அடிமையான ஒரு விழுந்து போன ஒரு இருட்டினுடைய ஒரு தூதனாக மாறிவிட்டான். 20ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே. மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். அம்மதிலே எல்லா இறைவாக்குகளும் ஆவியினவர் தான் அதை இன்ஸ்பயர் பண்ணி அதை இறைவாக்கு வருகிறார். அப்போ அதனுடைய விளக்கங்களையும் நம்ம சொந்தமாக கொடுக்க முடியாது, ஆவியினவரோட நிரம்பி தான் அதை கொடுக்க முடியும். இப்போ ஒரு சில பிரிந்து போன சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க, அப்படி பார்த்தா அப்போ ஆவியினவர் எல்லாருக்கும் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம கரெக்டாக விளக்கிக்கலாம் அப்படின்றாங்க. இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்ல கிடையாது எங்கேயுமே. அப்படி புதிய ஏற்பாட்டில் அப்படின்னா நீங்கள் இறைவாக்குகளை நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, திருச்சபையை கொடுத்துட்டு போகிறார். அப்போஸ்தலர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. யோவான் 14:26, 16, 13 பார்க்குறோம். அதே மாதிரி போதகர்களையும் திருச்சபைக்கு ஆயர்களையும் கண்காணிப்பாளர்களையும் கொடுத்துருக்காரு. 1 தீமோத்தி 6:20, 2 தீமோத்தி 1:14, 2 தீமோத்தி 2:2 இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ தூயவனுடைய கொடைகள் கனிகள்லாம் நான் பார்க்குறோம். கற்பிக்கிறவங்க போதகர்கள்லாம் கொடுத்துருக்காரு, டீச்சர்ஸ்லாம். ஸோ அவங்க தான் இதை நமக்கு எடுத்து உரைக்கணும். அந்த மாதிரி ஏற்கனவே திருச்சபையின் தந்தையர்கள் நமக்கு விளக்கங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒத்து போதா, நம்ம பாட்டுக்கு சொந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடாது பதிலே. இப்போ அதனால தான் பிரிந்து போன சகோதரர்கள் நிறைய புது புது விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது ஏற்கனவே முன்னாடி இருக்கிற திருச்சபையில் இதுக்கு முன்னாடி 2000 வருஷம் நம்ம திடீர்னு குதிக்கலை. இன்றைக்கி நம்ம இந்த பைபிள் வாசிக்கல, 2000 வருஷமாக அந்த பைபிள் வாசிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க எப்படி இந்த வசனத்தை பார்க்குறாங்க? நான் பார்க்குற விதமும் அவங்க பார்க்குற விதமும் ஒத்து போகுதா? அப்போது நான் சொல்கிறது கரெக்டு. அது எப்படி திடீர்னு எனக்கு ஆவியானவர் இப்போ 2000 வருஷம் கழிச்சு புதுசாக எனக்கு தோன்றுவார்? அப்போ அதை உள்ளே சொல்கிறது ஆவியானவரா இல்லை அது என்னுடைய எண்ணமா? சார் நம்ம அப்படி யோசிச்சு பார்க்கணும்ல. அதனால தான் புனித பவுல் சொல்லார், இதை நிறைய பேர் அவங்களுடைய இதுக்கு ட்விஸ்ட் பண்ணி மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 22 வசனங்கள் ஃபுல்லாக அவர் மெயினாக என்ன சொல்கிறாரு, இந்த இந்த போலி இறைவாக்கினர்களுக்கு வரக்கூடிய அழிவை பற்றி அவர் பேசுகிறார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, யூதா எழுதின திருமுகம் நம்ம வாசிக்க போகிறல, ஜூட், யூதாவினுடைய திருமுகம் 4லேருந்து 13 அப்புறம் 16லேருந்து 18 வசனங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே இருக்கிறது அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில இறையில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த புனித பேதுருடைய கடிதத்திலேருந்து யூதா எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை யூதா புனித பேதுருடைய கடிதத்திலேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலே அதுக்கு நம்ம பாரம்பரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம்யா, ஒருத்தருடைய கருத்தை எடுத்து இன்னொருத்தர் அவருடைய கடிதத்தில் எழுதுறது தப்பு கிடையாது. அதனால் இது எந்த விதத்துலேயும் புனித பேதுரு எழுதலை அப்படின்றத மட்டும் நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது கிடையாது, இது புனித பேதுரு தான் எழுதினார். இவர் எழுதுறதை பார்த்து யூதா அதை எழுதினாரோ இல்லை யூதாவோட இதுலேருந்து பேதுரு எழுதினாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அதில் எந்த குழப்பமும் பிரச்சனையும் இல்லை. ஒரு சத்தியத்தை ஆவியானவர் அங்கே இருக்கிற விஷயங்களை எடுத்து இங்கே போடுறதுல ஆவியானவர் எந்த தப்பு சொல்லுவோம். நம்ம தான் அதை ஏதோ ஒரு தாழ்ச்சி இல்லாத ஒரு செயலை நம்ம பார்க்குறோம். அது எப்படி யூதாவோட எடுத்து பேதுரு போடலான்னு. ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அது இன்னொரு திருச்சபைக்கு சொல்லணும்னா அதை எடுத்து நம்ம சொல்கிறதுல எந்த தப்பு இல்லை நண்பர்களே. 19ஆம் வசனம் பாருங்கள், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கின்றார்கள். யார்? இந்த போலி இறைவாக்கினர்கள். என்ன விடுதலை? முதலே நம்ம நற்செய்தி, நீ இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, மாமிசத்தில் நீ செயல்படக்கூடாது, ஆவியில் செயல்படணும், இந்த பாவம் செய்யக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரெயின்ஸ் வைக்கிறாங்க, நிறைய கட்டளைகள் இருக்குது. இதிலேருந்து விடுதலை நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்களாம். ஆனால் தாங்களே அழிவுக்கு அடிமைகளாக இருக்கின்றனர். ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை அடக்கி கொண்டிருப்பதற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். எவ்வளோ ஞானம் பாருங்கள் நண்பர்களே. நம்மளை எதெல்லாம் அடக்கிட்டு இருக்கு, த திங்ஸ் தட் ஓவர் கம் அஸ், அதுக்கெல்லாம் நம்ம ஸ்லேவ்ஸாக இருக்கிறோம், அதுக்கெல்லாம் நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்யணும், அதுதான் சுதந்திரம் நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம நினச்சதெல்லாம் செய்கிறது சுதந்திரம் கிடையாது. நம்மளுடைய உடலுக்கு அடிமையாக இருக்கிறோன்னு அர்த்தம். அப்படின்னா
எனக்கு தோணுது நான் ஒரு இது வாங்கி சாப்பிடணும், நான் போய் வாங்கி சாப்பிட்ருவேன். எனக்கு தோணுது நான் இதை செய்யணும், நான் போய் செஞ்சுருவேன். இல்லை உனக்கு தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு தான் அந்த இம்பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதை பொறுமையாக கிறிஸ்து இயேசுவுக்கு அதை கீழ்ப்படுத்தி இது ஆண்டவருடைய விருப்பமானு பார்த்து செய்யணும். இல்லைன்னா நம்ம மாமிசத்தின்படி செஞ்சிட்ருக்கோம் வந்துட்டு. ஸோ அப்போ அதில் தான் நம்மளை அடிமையாகிட்டு இருக்கு நம்மளோட உடலின் உணர்வுகள். 20ஆம் வசனம் பாருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவர்களுடைய பிந்தைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கொடுந்தோளாக இருக்கும். என்பதில் இதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை சொன்னார் தெரியுமா? ஒரு ஆவி வெளியேறிட்டு அதை அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் வந்து இந்த வீட்டில் சுற்றி கூட்டி பெருக்கி இருக்கிறத பார்த்துட்டு அது இன்னும் போய் ஒரு 7 ஆவிகளை கூட்டிகிட்டு வந்து முந்தைய நிலைமையை விட பிந்தைய நிலைமை மோசம் ஆண்டவர் சொன்னதை இங்கே புனித பேதுரு திரும்பவும் சொல்கிறாரு. என்பதில் இது ஒரு சில திருச்சபையின் தந்தையர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்ததில்ல. அப்போ அவர் வந்து க்ளீனாக பார்த்துருக்கூடாது. அந்த ஆன்மாவில் ஆண்டவர் இயேசுவும் மாதாவும் மூவர் இறைவனும் குடிக்கொண்டிருக்கணும், புனிதர்கள் இருந்திருக்கணும். அதை பார்த்துருந்தா அந்த சாத்தம் அதை பார்த்துட்டு மிரண்டுட்டு ஓடி இருக்கும். இது ஒரு விளக்க உரை. இன்னொரு விளக்கம் பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு சில திருச்சபையின் தந்தையர்கள் சூப்பராக சொல்கிறாங்க. இந்த ஆவி போயிட்டு சுற்றி அங்கங்கே அலைந்து திரிஞ்சிட்டு இதை திரும்பி வந்து நான் இருந்த வீட்டுக்கே போய் பார்ப்பேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து கதவை தட்டும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் ஆன்மாவை திறந்த அப்படின்றாங்க. உன் வீடு சுத்தமாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, நீ ஏன் உன் கதவை திறந்த அவன் கதவை தட்டினப்ப அப்படின்றாங்க. நீ கதவை திறந்ததுனால தான் உள்ளே வந்து க்ளீனாக இருக்கிறத பார்த்துட்டு போய் கூட்டிகிட்டு வந்தான். ஸோ திருச்சபையின் தந்தையர்கள் என்ன சொல்கிறாங்க, புனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விளக்க உரையில் நீ கதவை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறான் தெரியுமா சாத்தா, ஒரு டெம்டேஷன். அந்த ஒரு பொறாமைக்கோ இல்லை ஒரு பெருமைக்கோ இல்லை ஒரு இச்சைக்கோ ஒரு சாப்பாடுக்கோ இல்லை சோம்பேறித்தனத்துக்கோ ஒரு இனிஷியலாக ஒரு கோவத்துக்கு ஒரு 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 தட்டுறான் தெரியுமா, ஒரு ஒரு தூக்கி போடுறாம தெரியுமா தூண்டில். அப்போ திறக்காமல் இருந்தால் உள்ளே என்ன இருக்குன்றதை அவன் பார்க்க மாட்டான். ஐயோ பழைய வீட்டில் இவன் திரும்ப என்னை உள்ளே விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்ப அவன் போயிருப்பான். இவர் திறந்ததுனால தான் உள்ளே வந்து பார்த்துட்டு இப்போ 7 ஆவியை கூட்டிகிட்டு வந்து ஒரே அமுத்து. ஏன்னா இவன் தனியாக அதை பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆவி ஏற்கனவே இவர் மேற்கொண்டிருக்காரு. இந்த ஆன்மா ஓவர் கம் பண்ணியாச்சு. இவன் திரும்ப வந்தானா இவன் மேற்கொண்டுருவான்னு தெரிஞ்சான். ஆனால் தான் இவன் போய் வேறு ஒரு 7 ஆவிகளை கொண்டு வந்து மேற்கொள்கிறாங்களாம். எவ்வளோ ஞானம் பாருங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் வேறு எந்த பாவமும் நம்மக்குள்ளே வராமல் இருக்கும். இந்த பாவத்தோடய நிறுத்திடுவோம். இப்போ இதை நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டோம், வேறு ஒன்று கொண்டு வரோம். இப்போ உதாரணத்துக்கு போஜன பிரியத்தை நிறுத்திட்டோன்னா கோவத்தை கொண்டு வருவோம். அப்போ நம்ம டோரை எதுக்குமே ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் கோவத்துலேயும் மாட்ட மாட்டோம். டோரை இந்த போஜன பிரிய ஆவிக்கு திரும்ப ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவன் கோவத்தை உள்ளே கொண்டு வருவான், இல்லை இச்சையை கொண்டு வருவான். அப்போ மாட்டுவோம். 8ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. அந்த இதில் ஏற்கனவே பார்த்தோம், திருப்பாடல் 94ஆம் வசனத்தில் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது எதை குறிக்குது? ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். நமக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகள் இதெல்லாம் இருக்கும். ஆண்டவருக்கு அதெல்லாம் வேறு மாதிரி, அவர் வேறு ஒரு காலத்தில் இருக்கார். ஸோ அவர் வந்து காலத்துக்கு கட்டுப்பட்டுள்ள. அப்போ முதல் நாள் இது படைத்தார், 2வது நாள் இது படைத்தார்ன்றப்ப அந்த சீக்வன்ஸ் தான் சொல்கிறாங்க எந்த அடிப்படையில் அது படைக்கப்பட்டது. எக்ஸாக்டாக முதல் நாள் படைத்தார், அடுத்த நாள் படைத்தார், நம்மளுடைய டைம் படி அது நடக்கலை. ஸோ ஆண்டவர் இந்த சீக்வன்ஸில் இந்த ஒரு ஆர்டரில் அதை படைச்சிருக்காரு. அதை தான் நம்ம எடுத்துக்கு வரோம். ஏன்னா ஆண்டவருக்கு டைமு காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் 11லேருந்து 12 வசனங்கள் பாருங்கள். இவை யாவும் 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11லேருந்து 12. இவை யாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளினாலே எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அப்போ பாருங்களேன், நம்ம தூயவர்களாக இறைப்பற்றவர்களாக வாழனைய, ஏன்னா எல்லாம் அழிந்து போக போகுது. நம்ம இப்போ அந்த ஸ்டேட்டில் தான் வாழணும். அந்த புனிதர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவங்க டேபிள் மேலே ஒரு எலும்பு கூட வச்சுருப்பாங்க. நான் சீக்கிரமாக சாவ போகிறேன், அட்லீஸ்ட் 2ஆம் வருகை வரலான்னு எனக்கு சாவு சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம கல்லறையை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ நான் எப்படி வாழ போகிறேன்? இனி இந்த கொஞ்ச நாள் கடவுளுக்காக வாழ்ந்து முடிக்க போகிறேன்னா இல்லை என்னுடைய ஆசைக்காக வாழ போகிறேன்னா? இவையெல்லாம் அழிந்து போகும். அதால்
நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அப்போ பாருங்க, முதல்ல அப்போ நம்ம சீக்கிரமாக மனம் மாறணும்னா அவருடைய வருகை சீக்கிரமாக வந்துருமா? அப்போ ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக வரணும்னா நம்ம மனம் மாறணும், விரைவுபடுத்த வேண்டும் அப்படின்ட்டுருக்கு. 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் பாருங்கள். நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறு தான் உங்களுக்கு எழுதியுள்ளார். அன்பதில் இங்கே பாருங்கள், அன்பார்ந்த பவுல் தன்னுடைய சகோதரன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், முதல்ல இந்த 2 பேதுரும் இந்த கடிதம் யாருக்கு போதோ அவங்க ஏற்கனவே புனித பவுலுடைய கடிதங்களையும் பெற்றிருக்கிறாங்க. ஸோ இது மேபி இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு கடிதம் எழுதப்பட்டால் அது தொலைந்து போன கடிதமாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஏற்கனவே அவருடைய லெட்டரில் கூறப்பட்ட விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, இதை ஏற்கனவே அவர் புனித பேதுரு என்ன சொல்கிறார், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன் அப்படின்றாரு, 1 பேதுரு. அப்போ அப்படின்னா 1 பேதுரு யாருக்கு எழுதினார்? ஆசியா மைனர் துருக்கியில் இருக்கவங்களுக்கு. அப்போ ஆசியா மைனர் கண்டத்தில் இருக்கவங்களுக்கு என்னென்ன லெட்டர்லாம் புனித பவுல் ஏற்கனவே எழுதினார்? கலாத்தியர், எபேசியர், கொலோசியர். இது 3 தான் ஆசியா கண்டத்தில் இருக்குது. அப்போ கலாத்தியர், எபேசியர், கொலோசியர் தான் இவர் பவுல் எழுதியிருக்கிற அந்த கடிதங்களை பற்றி தான் இப்போ புனித பேதுரு பேசுகிறார். நம்ம அன்பார்ந்த சகோதரர் பவுல் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறு தான் உங்களுக்கு எழுதியுள்ளார். ஸோ இந்த ஒருவேளை இவங்க ஆசியா ஆளுங்களாக தான் இருந்தாங்கன்னா இந்த கடிதத்தை பற்றி தான் அவர் பேசுகிறார். கலாத்தியர், எபேசியர், கொலோசியர். 16ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை சில உண்டு. அப்போ புனித பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, புனித பவுலுடைய கடிதங்களை புரிந்து கொள்வதற்கு கடினமான சில விஷயங்கள் உண்டு. கல்வி அறிவில்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் மறைநூலின் மற்ற பகுதிகளை பொருள் திரித்து கூறுவது போல இவற்றுக்கும் கூறுகின்றனர். அதனால் தங்களுக்கே அழிவை வரவழைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, அப்போ பாருங்களேன், பவுலுடைய கடிதங்களில் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் இருக்குதுன்னு புனித பேதுருவே அதை அங்கீகரிக்கிறார். இது புனித பேதுருவால் புரிஞ்சு கொள்ள முடியலன்னு நம்ம சொல்ல முடியாது. அன்பர்களே, மற்றவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு அது ரொம்ப புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு புனித பேதுரு சொல்கிறார். அன்பர்களே, அதை திரித்து பேசுகிறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ ஒரு மறைநூலை திரித்து நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். சாத்தானும் மறைநூல் வார்த்தைகளே எடுத்து எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ பைபிள் வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது கத்தோலிக்க திருச்சபையினுடைய இந்த 2000 வருஷம் திருச்சபையினுடைய பாரம்பரியத்தோடு ஒத்து போகுதான் அவங்க சொல்கிறது. உத்திரிக்கை ஸ்தலம்லாம் இல்லை பாருங்கள், பைபிளில் இப்படி ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்கள். அப்படி மாதாவெல்லாம் நீங்கள் கும்பிடக்கூடாது, மாதா கிட்ட நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. மாதாவை நம்ம கடவுளாக வணங்கலை, பட் ஆனால் நீங்கள் புனிதர்கிட்ட நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை, பைபிள் இப்படி போட்டிருக்கு. மாதா அமல விருப்பம் கிடையாது, மாதா கண்ணி கிடையாது. பாருங்கள், பைபிள் வசனங்களே எடுத்து திரித்து கூற முடியும். பட் ஆனால் திருச்சபை அப்படி இது வரைக்கும் புரிஞ்சுக்கலன்னா நம்ம யார் அப்படி திடீர்னு புரிஞ்சுக்கிறதுக்கு? சரி, 1 தெசலோனிக்கர்களுக்கு போகலாம் பாருங்கள். முதல்ல 1 தெசலோனிக்கரில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் கடவுளுடைய திருவுளம் என்னன்னு பாருங்கள். 2 விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம், பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். முதல்ல அப்போ பரிசுத்தத்தில் வளர்கிறது தான் கடவுளுடைய திருவுளம். நம்ம ஞானஸ்நானத்தின் போது நமக்குள்ளே பரிசுத்தத்தை ஆண்டவர் நம்மளை கழுவிட்டார். ஆனால் அந்த பரிசுத்தத்தில் நம்ம வளர வேண்டும், தூயோர் ஆகணும். இப்போ ஏற்கனவே ஞானஸ்நானத்தில் நம்ம தூயோர் ஆகிட்டோன்னா அவர் ஏன் தூயோர் ஆகிறத பற்றி பேசுகிறாரு? இன்னும் நம்ம அந்த ஹோலினஸில் ப்ராக்ரெசிவாக வளரணும். இதுதான் திருச்சபை நமக்கு சாங்டிஃபைங் கிரேஸ்ன்னு சொல்லுது, ஏற்புடைமையாக்கும் அருள். ஸோ நமக்குள்ளே ஞானஸ்நானத்தின் போது இந்த சாங்டிஃபைங் கிரேஸ் கொடுக்கப்படுது. ஒரு சாவான பாவம் செஞ்சிட்டோன்னா இந்த ஏற்புடைமையாக்கும் அருளை நம்ம இழந்துவிடுவோம். திரும்பவும் பாவ சங்கத்தனம் போய் ஒரு குருவனவர் திருச்சபையின் அதிகாரத்தினால, ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தினால நம்ம பாவங்களை மன்னிக்கும் போது தான் திரும்பவும் இந்த அருள் நமக்கு கிடைக்கும். அப்போ திரும்பவும் அதில் நம்ம வளரும்போது இந்த சாங்டிஃபைங் கிரேஸ், இந்த அருள் நமக்குள்ளே அதிகரிச்சுட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதிகரிக்கிறோமோ விண்ணகத்தில் நம்மளுடைய நிலை அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இது எந்த வகையிலும் நம்ம கிட்ட நெருங்க முடியாதது மாதா, அதுக்கப்புறம் புனித சூசிய தந்தை, அதுக்கப்புறம் திருமுழுக்கு யோவான், இவங்க எல்லாருமே வருவாங்க அன்பர்களே. அது மட்டும் இல்லை பாருங்கள், 2வது என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்போது நம்ம இந்த
ஆண்டவருடைய திருவுளம் ஒன்று நம்ம தூயவராகிறது. ரெண்டாவது பாருங்கள் 5ஆம் அதிகாரம் 16 18 வசனங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். ஸோ சந்தோஷமாக இருக்கணும், இடைவிடாமல் வேண்டணும், எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், எப்போதும் வேண்டணும், எல்லா சூழலிலும் நன்றி சொல்லணும். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே ஆண்டவர்கிட்ட வேண்டணும், இடைவிடாமல் எப்போவுமே எல்லா சூழலிலையும் நன்றி செலுத்தணும். இதுவே உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம். முதல்ல நம்ம தூயவர்களாக இருக்கணும், அதுக்கப்புறம் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும், எப்பயுமே இறைவனிடம் வேண்டிக்கிட்டே இருக்கணும், அவரோட பேசிக்கிட்டே இருக்கணுமா, அப்புறம் எல்லா சூழலையும் அவருக்கு நன்றி சொல்லணுமா. இதுதான் ஆண்டவருடைய திருவுளமான மாந்தர்களே. 4 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். ஹோலியாக இருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், ப்ரே பண்ணணும், தேங்க்ஸ் பண்ணணும், கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய திருவிழான்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அப்படின்னா ஆண்டவர் இயேசு நம்மளோட எப்பயுமே இருக்கிறார். அந்த இதில் நம்ம ஹோலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவரோட எப்பயும் உறவாடணும், அவருக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும். இதுதான் வந்து ப்ராக்டிஸிங் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் காடுன்றாங்க. மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் ஆவியானவரும் நம்ம கூடவே இருக்கிறத அந்த உணர்வு எப்பயுமே நம்ம வச்சுக்கணுமா. அதுக்கப்புறம் பாருங்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்காத பாலுணர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. அன்பர்களே, அந்த இடத்துல அந்த தம் மனைவின்னு இருக்குது தெரியுமா, உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும் இருக்குது தெரியுமா. மனைவின்ற இடத்துல ஆக்சுவலாக கிரேக்க வார்த்தை பார்த்திங்கன்னா தன்னுடைய பாத்திரம்னு இருக்குது. ஸோ இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, அறிஞர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க, தன்னுடைய உடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 கொரிந்தியர் 4:7 இது வந்து தன்னுடைய உடலுக்கு குறிக்கிறதா இருக்குது. 1 பேதுரு 3:7 வந்து இதை தன்னுடைய மனைவிக்கு இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து தம் மனைவியை தூயராக கருதி, தன் உடலை தூயராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேணும், கட்டுக்கடங்காத பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை மனைவியும் குறிக்கும், தன் உடலையும் குறிக்கும் அன்பர்கள் இந்த வார்த்தை. அப்போ புனித பவுல் என்ன சொல்ல வர்றாரு, ஸோ தன்னுடைய உடல்னு சொல்லும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து தன்னோட உடல்னு சொல்லும்போது நம்ம வந்து கட்டுக்கடங்காத பாலுணர்வில் நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட பாவங்களில் எதுலேயும் ஈடுபடக்கூடாது. சிந்தனையிலையோ பார்வையிலையோ இல்லை உடல்லையோ. ஓகே, அது வந்து தன்னோட உடல்னு கருதிக்கிட்டோன்னா, தன் மனைவின்னு கருதிக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய தாம்பத்திய உறவில் இது ஏதோ வந்து ஒரு நம்மளுடைய இச்சையை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு லீகலான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழியாக திருமணத்தை பார்க்கக்கூடாது. இது ஒரு ஹோலி பார்ட்னர்ஷிப் அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், அப்போ திருமணத்தில் அன்பு தான் இருக்கணும் தாம்பத்திய உறவில். இதை வந்து ஒரு இச்சையை வந்து அந்த கட்டுக்கடங்காத பால் உணர்வை வந்து வெளிக்காட்டுறதுக்கு அப்பா ஒரு வழி இருக்குது, இந்த வழியில் போனால் இது பாவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் திருமணம் பண்ணிவிட்டு என்னுடைய இச்சையை வந்து நான் என்னுடைய ஸ்பவுஸ் கிட்ட காமிச்சிக்கலாம், வெளியே கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க அன்பர்களே புனித பவுல். அப்போ பாருங்கள், தாம்பத்திய உறவில் கூட இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தவங்களை பற்றி கேள்விப்பட்டேன் அன்பர்களே. அந்த தம்பதியர்கள் கல்யாணம் ரொம்ப இளம் தம்பதி தான். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவங்க மனைவிக்கு ஏதோ எனக்கு தெரில, எனக்கு மறந்துடுச்சு, ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஆகி அவங்க படுக்கையே ஆகிட்டாங்க. ஸ்பைனல் கார்டு இன்ஜினியர் ஆகிடுச்சு. அவங்களால வந்து தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது. ஸோ அந்த பொண்ணுனுடைய அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளைகிட்ட நீங்கள் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, நீங்கள் ரொம்ப இளம் வயசு, நாங்கள் எங்கள் பொண்ணை பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படின்றாங்க. கத்தோலிக்கர்கள் தான். அதனால் அந்த ஹஸ்பண்ட் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இல்லை நான் கடவுள் மனைவி வாக்கு கொடுத்துட்டேன், இவங்க இன்பத்திலும் துன்பத்திலும் நான் இவங்க கூட இருப்பேன், இவங்க என் மனைவி தான், ஏன்னா குழந்தைய தத்தெடுத்துக்கலாம், ஆனால் இவங்க கூட எனக்கு தாம்பத்திய உறவு இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என் மனைவி நான் அன்பு செய்கிறேன். நம்மளே உச்சக்கட்டமான அன்பு பார்த்திங்களா. இப்போது ஒருத்தருடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும், உடல்நிலையை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு இச்சைக்குரிய ஒரு உறவுக்காக தான் இந்த கல்யாணம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உறவோடு உள்ளே போகிறதுனால தான் நிறைய திருமணத்தில் ப்ராப்ளம் நடக்குது. அப்போ புரியுதுங்களா நண்பர்களே. அப்போ என்னுடைய கட்டுக்கடங்காத பால் உணர்வை எனக்கு வெளிக்காட்டுறதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு சமுதாயத்தை இல்லை எனக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு வழி திருமணம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா திருமணத்தில் பிரச்சனை வரும், உறவில் பிரச்சனை வரும். அதனால தான் கணவன் மனைவி உறவில் நிறைய ப்ராப்ளம் வருது. அப்போ அந்த மாதிரி போகக்கூடாது. முதல்ல இந்த இச்சையை அடக்கிட்டு இச்சையை
க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்புனால தான் போகணும் உள்ள. திருமணத்துக்காகட்டும் சரி, துறவற வாழ்க்கைக்குனாலும் சரி, ரெண்டுலேயுமே லஸ்ட்டு வச்சுட்டு இருந்தோன்னா மாட்டிக்கும். இச்சை இருந்துச்சுன்னா காலி. ஸோ திருமணத்தையும் அது பாதிக்கும், துறவற வாழ்க்கையும் அது பாதிக்கும். ரெண்டுக்குமே இச்சை செட் ஆகாது. மற்றவங்கள ஒரு பொருளாக யூஸ் பண்ண முடியாது. அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும், அவங்க டயர்டாக இருக்காங்க, எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த கருத்தடை பாவம்னு திருச்சபை சொல்லுது. ஏன்னா இன்னொருத்தவங்கள ஒரு இச்சையினுடைய ஒரு பொருளாக பயன்படுத்துகிறோம். அதனால் வரக்கூடிய ஒரு குழந்தை அந்த கொடையை நம்ம கட் பண்ணுறோம். அதனால தான் திருச்சபை அதை தப்புன்னு சொல்லுது. இன்னொரு ஸ்பௌஸை, இன்னொரு கணவனையோ மனைவியோ நம்மளுடைய இச்சைக்கு ஒரு பொருளாக, நம்ம உடலுக்கு ஒரு இன்பமாக அவங்கள யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. அது தப்பு, சாவான பாவம்னு சொல்லிட்டு தான் திருச்சபை கருத்தடைகளை கான்ட்ராசெப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுது, தப்புன்னு சொல்லுது. ஸோ இப்போ அந்த லாஜிக் நமக்கு புரியுது பாருங்களேன். அப்போ நான் அன்புனால் என்னுடைய கணவனுக்கு என்னையே நான் முழுசாக ஒரு கொடையாக கொடுக்குறேன், ஒரு கிஃப்டாக. என்னுடைய மனைவிக்கு நான் அப்படி கொடுக்குறேன், என் கணவனுக்கு நான் அப்படி கொடுக்குறேன்றப்ப அங்கே அன்புனால் தூண்டப்படும் போது எந்த தடையும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லை, சரியில்லை அப்படின்னா அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகணும். ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல், தன்னடக்கம் இல்லாமல் திருமண வாழ்க்கைக்குள்ளேயும் போக முடியாது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம் மாதிரி. சரி, 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 11 பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கைகளால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாக இருங்கள். முதல்ல இது சாதாரண ஒரு வசனம் மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க ஏன் அந்த சொந்த கைகளில் உழைத்து நீங்கள் அமைதியாக நீங்கள் வேலையை பார்த்துட்ருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா, தெசலோனிக்கர்கள் ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கனால இவங்க யாரும் உழைக்காமல் இருக்காங்க. அதில் அதனால புனித பவுல் சொல்கிறார், இல்லை நீங்கள் உழைங்க, உங்களுக்கு நாங்கள் கட்டிட்டது போல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கைகளால் உழைத்து அமைதியாய் வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், நம்ம சொந்த கைகளில் உழைக்கணும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு. அதனால இது சும்மா லைட்டாக கேட்குறதுக்கு நார்மலான ஒரு வசனமாக இருக்குது. ஐயோ, நிறைய பிரச்சனைகள் இது குறைக்கும் அன்பார்ந்தவர்களே. மற்றவங்களுடைய பொழப்பில் போய் தலையிடுறதே நமக்கு வேலையாக இருக்குது. ரோட்டில் போகும்போது ஏதாவது தேவையில்லாமல் வாய் விட்டுறது, அவன் திருப்பி நம்மளை காயப்படுத்துறது, இது தான் நமக்கு ஒரு பெரிய மற்றவங்களோட பஞ்சாயத்துக்குள்ளே நம்ம எதுக்கு உள்ளே போகணும் அன்பார்ந்தவர்களே. நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம அமைதியாக, நான் உண்டு, என் வேலை உண்டு, என்னுடைய பாவத்தை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அதுலேருந்து வெளியேறதுக்கு முயற்சித்தோன்னா எல்லாமே பிரச்சனை. மற்ற குடும்ப பிரச்சனைக்குள்ளே உள்ளே போய் மூக்கு நுழைக்கிறது, கணவன் மனைவி உறவுக்குள்ளே போய் மூக்கு நுழைக்கிறது, இதெல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவர் தெளிவாக சொல்கிறார், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோமா, அப்போ நம்ம வேலையை பார்த்துக்கொண்டு நம்ம கைகளை உழைச்சிட்டு, நம்ம கைகள்னால உழைச்சி அமைதியாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு போகணும். அதில் மட்டுமே நோக்கமாயிருங்க அப்படின்றாரு. அதனால என்ன நல்லது பாருங்கள், 12ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள், பிறர் கையை நம்பாதபடி வாழ்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கடன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அந்த ஒரு விளக்குறையில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐயோ, பிறருடைய கைகளை நம்பி வாழவே கூடாது. பாருங்கள், பைபிள் தெளிவாக சொல்லுது. அன்பார்ந்தவர்களே, ஹெல்ப்பு கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் அது உண்மையிலேயே முடியாதப்ப கேட்கணும். முடியாத ஒரு நிலையில் எப்பயுமே எப்படி வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே? அப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஒரு தேவையை குறைச்சிக்கணும். சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுடைய கையை நம்பி வாழவே கூடாது. அப்படி முடியலையா, நான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலில் நான் போட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு அந்த சின்ன பாருங்கள், நிறைய பேர் தமிழ் மீடியமில் படிச்சுட்டு எவ்வளோ பெரிய அறிஞர்களாகவும் பெரிய சயின்டிஸ்டாகவும் ஆகிருக்கிறாங்க. என்னால் முடியலையா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் போடுவேன், இந்த கவர்மெண்ட் காலேஜில் நான் படிக்க வைப்பேன், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போவேன், வேறு வழி இல்லை. நான் ஏன் இன்னொருத்தவங்களோட போய் கையை நான் எதிர்பார்க்கணும்? நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்குன்னு ஆண்டவர் ஒரு ஒரு இதை கொடுத்துருக்காரு, ஒரு மதிப்பு இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம ஆண்டவரை கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறோம் பாருங்கள், இப்படி அப்போ பாருங்கள், நம்ம இந்த ஒரு வீக் பாயிண்ட் நம்ம வச்சுக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீக் பாயிண்டில் நம்மளை யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், நம்ம கடவுளுக்கு சேவை செய்ய முடியாதான்னு பந்தோலே. இந்த பணத்தை தேடி இந்த பணம் யாரை கொடுக்குறாங்களோ அவங்கள கடவுளாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்கள தாஜா பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம அப்படியே அவங்களுக்கு பின்னாடி நம்ம கூஜா தூக்கிக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை.
13-14 வசனங்கள் பாருங்கள். இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கில்லாத மற்றவர்களைப் போல நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். முதல்ல பாருங்களேன், அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லலை. அஃப்கோர்ஸ் யாராவது நமக்கு அன்பாக இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னா நமக்கு உண்மையில வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வருத்தம் நம்மளை டெஸ்பேருக்கு கொண்டு போகக்கூடாது. அப்படின்னா ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு விரக்தியான ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டு, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு டெய்லி 4 ஜெபம் ஜெபிப்பேன், நான் டெய்லி மாசுக்கு போவேன், நான் ஆண்டவர் பைபிள்னு கடந்தேன். திடீர்னு எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு எனக்கோ இல்லை எனக்கு என்ன அன்பாக இருந்தவர்களுக்கோ ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு இறப்பு வந்துருச்சு, ஒரு எதிர்பாராத ஒரு தடை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நான் அதிலேயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜெபமாலே ஜெபிக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க நண்பர்களே, அப்படின்னா நமக்கு இந்த இறப்பு இது எல்லாமே நம்ம இன்னும் உயிர்ப்பை பற்றி யோசிக்கலை. ஆண்டவருக்காக போகல, இந்த ஏதோ தேவைக்காக போயிருந்திருக்கோம். ஸோ ஒரு இறப்பு நம்மளை வருத்தப்பட வேணான்னு புரிந்த பவுலிங்க சொல்லலை. அது நம்மளை விரக்தியாக்கி கடவுளிடமிருந்து அந்த உறவுல இருந்து நம்மளை முறிச்சிடக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு இறப்பு எண்டு கிடையாது. அது பாருங்கள், பைபிள் என்ன சொல்லுது, துயில் கொள்கிறார்கள். அவங்க தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. பைபிள் எப்பயுமே அந்த லாங்குவேஜ் ஸ்லீப்பிங்னு தான் சொல்லுது. இந்த இடத்துல ஒரிஜினல் அந்த இறந்தோர் நம்ம வாசிக்கணும் இல்லையா, அது ஒரிஜினல் கிரேக்கத்தில் பார்த்தா ஸ்லீப்பிங். ஆண்டவர் என்ன சொல்கிறார், லாசரு தூங்கிக்கிட்டு நான் இப்போ எழுப்ப போகிறேன், அவள் இறக்கவில்லை, அந்த சிறுமி தூங்கி கொண்டிருக்கிறான்றது. ஆண்டவர் பொறுத்த வரைக்கும், அப்போஸ்தலர்களை பொறுத்த வரைக்கும் இறப்புன்றது தூக்கம். இப்போ தூங்குனா நம்ம இன்னொரு உலகத்துக்குள்ளே போகிறோம், கனவுல. அந்த மாதிரி தான் ஆன்மா ஆண்டவர்கிட்ட போகுது. ஆனால் உண்மையான இறப்புன்றது பைபிள் என்ன சொல்லுது, என் மகன் இவன் இறந்திருந்தான் இப்பொழுது உயிர் பெற்று எழுந்துள்ளான். ஊதாரி மகனை பார்த்து அப்பா சொல்கிறாரு, நீ பழத்தை சாப்பிட்டினால் சாகவே சாகுவாய், உடம்புலையும் சாவ ஆன்மாவிலையும் செத்துருவேன், என்னை விட்டு உறவில் நீ இறந்துருவேன், என் மகனாக இருக்க மாட்டேன். ஸோ பாவத்தில் வாழ்கிறது, அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் இறப்பு என்பதுகளே. உண்மையான இறப்பு தூங்குறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகே, என்னுடைய சகோதரன், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய கணவன், என்னோட மனைவி தூங்கியிருக்காங்க, அவங்க ஆண்டவரோட இப்போ இருப்பாங்க. அதுக்கு நம்ம உறுதிப்படுத்துகிறோமா, அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நம்ம வாழ வச்சுருக்கோமா, அதுதான் கேள்வி. சரி, எப்படி 2ஆம் வருகை இருக்கும் பாருங்கள். 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள், கட்டளை பிறக்க. முதல்ல இந்த கட்டளைன்றது என்னது, நம்ம யோவான் ரட்சித்த 5ஆம் அதிகாரம் 28 29 சொல்லலாம். மானிட்ட மகன் அவருடைய குரலை கேட்கும்போது கல்லறைகள்லேருந்து அதை கேட்கிறவர்கள் எழும்பி வருவாங்க இறுதி தீர்ப்புக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ கட்டளை பிறக்கும் அப்படின்னா மானிட மகன் ஆண்டவர் இயேசுடைய குரல் வெளியே வருமா. ஸோ இறுதி தீர்ப்பும் போது முதல்ல ஆண்டவருடைய குரல் வரும், கட்டளை பிறக்கும். 2வது, அப்போ ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம், அவரோட குரல் கேட்டதுக்கப்புறம் தலைமை வானதூதர் குரல் ஒலிக்க கடவுளின் எக்காலம் முழங்கும். மேபி அந்த வானதூதர் மிக்கேல் அதி தூதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் மக்களினுடைய பாதுகாவலராக இருக்கிறார், தானியேல் 12:1. அப்புறம் கடவுளுடைய போர் அந்த படையினுடைய தலைவராகவும் இருக்கிறார், யூதா 9, திருவெளிப்பாடு 12:7. ஸோ அதனால் வானதூதர் மிக்கேலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இந்த மிக்கேல் ஆண்டவர் வானின்று இறங்கி வருவார் என்பதிலே தானியேலில் இது நம்ம வாசித்தோம். ஆண்டவர் வானத்திலேருந்து இறங்கி வருவார். ஸோ இந்த ஆண்டவர் இறங்கி வருது என்பதிலே விடுதலை பயணம் 19:16-20 தந்தை சீனாய் மலையில் இறங்கி வந்தப்போ இதே போல் மலைகளின் மேலே நெருப்பு மேகங்களின் மேலே இறங்கி வந்தார். அப்போவும் இதே போல் எக்காங்கள் ஊதப்பட்டுச்சு. அப்போ இஸ்ரேல் மக்கள் அவரை சந்திக்க போனாங்க. ஸோ அதே போல் தான் இப்போ 2ஆம் வருகையும் இருக்கும், மகன் வரும்போதும். அதே போல் தான் இந்த எக்காலம் முழங்கி தான் இஸ்ரேல் மக்கள் அவங்க வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே போனாங்க. யோசுவா 5 வாசித்தோம், 6ஆம் அதிகாரத்திலாம் வாசித்தோம். தானியேல் இதுதான் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு. 10ஆம் வசனத்துலேருந்து 27 வரைக்கும் நம்ம வாசித்தோன்னா மெசியா ஆண்டவர் இயேசு மேகங்களின் மேலேருந்து இறங்கி வர்றார். ஸோ இப்படி தான் அவருடைய 2ஆம் வருகை வரும். இதை தான் நம்ம லூக்கா நற்செய்தியிலையும் வாசித்தோம். ஆண்டவர் எப்படி ஏறி சென்றாரோ மேகங்களின் மேலே, அதே போல தான் அவரும் இறங்கி வருவார். பாருங்கள், 17-18 வருஷங்களில் சொல்லுது, எந்த ஆர்டரில் சரி உயிர் தெள்ள போகிறாரு. ஏற்கனவே நமக்கு சொந்தக்காரங்களாம் இறந்துருக்குறாங்க. இப்போ அவங்க முதல்ல வருவாங்களா, நம்ம முதல்ல போவோமா? பாருங்கள், அந்த இறந்து போனவர்கள் முதல்ல உயிர் பெற்று எழுவார்கள். அதுதான் ஆர்டர்.
ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் போது. ஸோ கட்டளை பிறக்கும், வானதூதர் குரல் எழுப்பி எக்காலம் எழுதுவார். அப்போ உடனே வந்து ஆண்டவர் வந்து வானின்று இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்போது இந்த இறந்தவர்கள் முதல்ல உயிர் பெற்று எழுவார்கள். அவர்களோடு மேகங்களோடு எடுத்து கொள்ளப்பட்டு நம்ம எல்லாம் வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நம்ம ஆண்டவரோடு இருப்போம். முதல்ல அப்போ பாருங்களேன், இதுதான் புனித பவுலுக்கு வந்து ஆறுதலாக இருந்திருக்கு துன்பத்துக்கு மத்தியில். பாருங்கள், எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவருக்கு ஒருவர் தேற்றிக்கொள்ளுங்கள். நம்ம அந்த மாதிரி சொல்கிற நிலைமையில தேற்றுற நிலைமையில நமக்கு எங்கே வருத்தமே இல்லையே இதை பற்றிலாம். நமக்கு எதுக்கு இந்த மாதிரி தேற்றணும்? நம்ம எப்படி 2ஆம் வருகை நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை நினச்சா துன்பப்பட்டுருக்கோம். நம்மளுடைய உலக வாழ்க்கையை நினச்சி துன்பப்பட்டுருக்கோம். நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன், எனக்கு இதில் துன்பமாக இருக்குது, என்னால் இந்த பாத்து விட்டு போராட முடியல, பைபிள் சொல்கிறபடி என்னால் நடக்க முடியல, எனக்கு சவாலாக இருக்குது. இந்த துன்பம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் எதிர்கொள்கிறதெல்லாம் நினச்சி நம்ம ஆறுதல் படலாம். ஆனால் நம்ம எந்த துன்பப்பட்டுருக்கோம்? எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் இந்த நோய் போக மாட்டேங்குது, உலக விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுருக்கோம். அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த ஆறுதல் தேவை? சொல்லுங்களேன் நண்பர்களே. பாருங்களேன், நம்ம டோட்டலாக நம்ம பெர்ஸ்பெக்டிவே தப்பாக இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழணுமோ நம்ம அதை வாழவே மாட்டேங்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், 5ஆம் அதிகாரம் தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல, ஆகவே அந்த நாள் திருடனை போல உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள், நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல. அன்பாதவர்களே, எபேசியர் 5:8-9 சொல்லுது, நம்ம பகலை சார்ந்தவர்கள் ஒளியை சார்ந்தவர்கள்னால் அதுக்கான கனிகளை கொடுப்போமா, நம்ம இருளை சார்ந்தவர்கள்னால் அதுக்கான கனிகளை தரமாட்டோம். அப்போ பகலை சார்ந்தவர்களுடைய கனிகள் என்ன? எபேசியர் 5:8-9 புனித பவுல் சொல்றாரு, குட்னஸ் நன்மையும், நீதியையும், ரைச்சியஸ்னஸையும், ட்ரூத் உண்மையும், இதனுடைய கனிகளை நம்ம கொடுப்போமா? அப்போ நமக்கு இது வந்து ஒரு பேறுகால வழியாக இருக்காது. உண்மையும் நீதியும் நன்மையும் செய்யாதவங்களுக்கு தான் இது ஒரு திடீர்னு ஒரு லேபர் பெயினை போல், திடீர்னு ஒரு பேறுகால வழியை போல் அவங்களுக்கு வருமா. அப்புறம் 7-8 வசனங்களை பாருங்கள். உறங்குபவர் இரவில் தான் உறங்குபவர், குடிவெறியார் இரவில்தான் குடிபோதையில் இருப்பவர், ஆனால் பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம். ஒன்றதில் அப்போ பாருங்களேன், பைபிளை பொறுத்த வரைக்கும் தூங்குறவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. தூங்குறதுன்றது அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்லாத், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பேறியாக இருக்கிறது. கெத்செமனி தோட்டத்தில் அப்படி தான் பார்த்தோம், ஜெபிக்காமல் இருக்கிறது. உறங்குறவங்க தான் உறங்கிட்டு இருப்பாங்க, அப்போ தான் பாவம் நடக்கும். பகலை சார்ந்த நம்ம அறிவு தெளிவோடு இருப்போம். ஊதாரி மகனுக்கு என்ன வந்துச்சு? பன்றிகள் கொடுக்கக்கூடிய நெற்றிகள் கூட கொடுப்பார் இல்லாதப்போ தான் அவன் தன் அறிவு தெளிவுக்கு வந்தான்னு நம்ம பார்க்குறோம். ஹி கேம் டு ஹிஸ் சென்சஸ். அப்போ நம்ம பகலை சார்ந்தவர்கள்லாம் இந்த ஊதாரி மகனுக்கு இருந்த அறிவு தெளிவோடு இருப்போம். நான் ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி, நான் என் தந்தை கூட நான் திரும்ப போய் சேருவேன். அந்த முயற்சியில் தான் நம்ம ஈடுபட்டிருப்போம். 12-13 வசனங்கள் பாருங்கள் நண்பர்களே. கிளர்ஜி, துறவிகள், குருக்கள், கன்னியர்களை எப்படி மதிக்கணும்னு பாருங்கள். சொல்கிறாரு, உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களுக்கு வழி நடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுன்றார். அடுத்து பாருங்கள், அவர்கள் பணியின் பொருட்டு, அவங்க செய்கிற பணின்னா ஆண்டவருடைய பணியை செய்கிறாங்க. அவருடைய பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள், உங்களிடையே அமைதி நிலவட்டும். ஸோ அவங்கள மதிக்கணும், அவங்கள உயர்வாக கருதணும், அவங்கள அன்போடு நடத்தணும். குருக்கள், கன்னியர்கள், ஊழியக்காரங்களை எதுக்கு? ஏன்னா அவங்களுடைய பணியின் முன்னிட்டு, அவங்க செய்கிற பணி அவங்களுக்காக இல்லாது, ஆண்டவருக்காக, ஆண்டவரோட வேலை செய்கிறாங்க, அதுக்காக அந்த மரியாதை. 14ஆம் வசனம் பாருங்கள். அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே, சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மனத்தளர்ச்சி உடையவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றவருக்கு உதவுங்கள், எல்லாரோடும் பொறுமையாக இருங்கள். முதல்ல அப்போ பாருங்கள், இதெல்லாம் படிக்கும்போதே நமக்கு அழகாக ரிமைண்ட் பண்ணுது பாருங்களேன். அப்போ யாராவது சோர்வாக இருக்காங்களா, அது செய்யணும். பைபிள் நமக்கு வந்து அவங்கள ஊக்கமூட்ட சொல்லுது. வலுவற்று இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நம்ம உதவணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எல்லாரோடும் பொறுமையாக இருங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சோம்பேறியாக இருக்கவங்களே இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவு புகட்டணும். ஆனால் கனிவோடும் மரியாதையோடு செய்யணும், ஜென்டிலாகவும் ரெவரண்டாகவும் செய்யணும்.
நம்ம அந்த பாவத்தில் விழாதபடி பார்த்துக்கணும். 19 22 வசனங்களை பாரும்போதாலே இந்த ப்ராஃபசிஸ் இறைவாக்குகள் எப்படி பாருங்கள், தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். அப்போ தூய ஆவியினவருடைய செயல்பாடை நம்மளால் தடுக்க முடியும். ஒரு விஷயம் நமக்கு ஆவியினர் சொல்கிறாரு, அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அது ஒவ்வொரு இறைவாக்கினர்களுடைய இறைவாக்கும் அந்த இறைவாக்கினருக்கு கட்டுப்பட்டது தான் அந்த தூய ஆவியினர். ஸோ ஆவியினர் எதையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இறைவாக்குகளை புறக்கணிக்கவும் வேண்டாம். ஒரு ப்ராஃபஸியை யாரோ சொல்கிறாங்க, இது இப்படி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை புறக்கணிக்க வேண்டாம். ஆனால் அவர் என்ன சொல்ல பாருங்க, அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், டெஸ்ட் எவ்ரி திங் அப்படின்றார். நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, அது பைபிளோட ஒத்து போதா, புனிதருடைய வாழ்க்கையோட ஒத்து போதா, திருச்சபையின் மறைக்கல்வி திருச்சபையின் போதனையோட ஒத்து போதா, ஃபைன், அதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த இறைவாக்கு. இல்லையா அதை நம்ம விட்டு விட்டுறணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதெல்லாம் இல்லை, எந்த இறைவாக்கும் கிடையாதுன்னு சொல்லி புறக்கணிச்சிடும் கூடாது, எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கவும் கூடாது. அன்பர்களே, எல்லா ஆவிகளையும் பகுத்தறிய வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் 23ஆம் வசனம், அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களிடையே உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. அன்பதில் அங்கே 3 விஷயம் சொல்ல புனித பவுல், உள்ளம், உடல், ஆன்மா. ஸோ 3 விஷயம் இருக்குது. உடல்னா பாடி, ஆன்மானா சோல் நமக்கு. ஓகே, இந்த உள்ளம்ன்றதை ஆக்சுவலாக பார்த்தோன்னா நியூமா அப்படின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா ஸ்பிரிட். ஸோ ஸ்பிரிட், சோல், பாடி. அப்படின்னா நம்ம ஒரு மனுஷன்றது 3 விஷயங்கள்னால செய்யப்பட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை அன்பர்களே. பிரிந்து போன சகோதரர்கள் அப்படி தான் நமக்கு போதிப்பாங்க. ஏன்னா இங்கே டேரெக்டாக இருக்குது, சோல், ஸ்பிரிட், பாடி. அப்போ நமக்கு 3 இருக்குது. நம்ம பாடி இருக்குது, சோல் இருக்குது, ஸ்பிரிட் இருக்குது அப்படின்வாங்க. இல்லை, ஆக்சுவலாக நமக்கு 2 தான், பாடி, சோல், உடல், ஆன்மா. திருச்சபையினுடைய மறைக்கல்வி என்பதிலே கேட்டிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச்சில் 363 அதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக 67 வரைக்கும் அழகாக நமக்கு திருச்சபை சொல்லுது. உடல்ன்றது ஓகே, இந்த மெட்டீரியல் ஆண்டவர் மண்ணை எடுத்து மனிதனை படைத்தார், உடலை குறிக்கும். ஓகே ஃபைன். ஆன்மான்றது ஆண்டவர் ஊதுறாரு, ஊதும்போது அவனுக்குள்ளே உயிர் வருது. ஸோ அவனை ஒரு உயிர் பெற்ற ஒரு மனிதனாக மாறுகிறான். அதனால் திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, இந்த மறைக்கல்வி 363 67 படித்தா இது அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ அந்த சோல் இம்மெட்டீரியல். இது ஆண்டவர் ஒரு கண்ணில் காண முடியாத, தொட முடியாத ஒரு 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 அனிமேட்டிங், ஒரு நம்மை ஆட்சி செய்யக்கூடிய, நம்ம உடலை நகர்த்தக்கூடியதான் இந்த ஆன்மா. ஸோ அந்த ஆன்மாவுடைய வல்லமைகள் தான் புத்தி, நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய ஞாபக சக்தி, இன்டெலெக்ட், மெமரி, வில் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பர்களே. ஸோ இந்த ஆன்மாவும் உடலும் ஏதோ உடலினுடைய ஒரு கூட்டுக்குள்ளே ஆன்மா இருக்குன்னு நம்ம கிறிஸ்தவம் சொல்லித்தரல. உடலும் ஆன்மாவும் ஒன்றா இணைஞ்சாதான் அது உயிர் பெற்றவங்க. ஸோ சாகும்போது என்ன நடக்குது, உடலை விட்டு ஆன்மா பிரிகிறது. அதுதான் நம்ம இறப்புன்னு சொல்கிறோம், டெத்துன்னு சொல்கிறோம். ஸோ சோலும் பாடியும் சேர்ந்து இருக்குது, ஏதோ கூட்டுக்குள்ளே இருந்து தனித்தனியாக இல்லை, ஒன்றா இணைஞ்சது தான் ஒரு உயிர் பெற்ற. இப்போ நம்ம மனுஷன் அப்படின்னு சொன்னோன்னா, இவரோட ஆன்மாவுக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னா அந்த மனுஷனுக்கே பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஆன்மா தனியாக, உடல் தனியாக நம்ம பார்க்கவே முடியாது. உயிரோடு இருக்கிறோன்னா 2 சேர்ந்தது தான். சரி, அப்போ ஆவின்னு அப்போ ஏன் புனித பவுல் சொல்கிறாரு? அன்மதிலே இந்த ஆவி எதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, த ஹியூமன் கெப்பாசிட்டி ஃபார் ப்ரேயர் அண்ட் வர்ஷிப். நம்ம ஆவியில் பாருங்கள், புனித பவுல் இதுக்கு முன்னாடி ஆவி எங்கே தெரியுமா பயன்படுத்துகிறாரு? ரோமையர் 1:9, 1 கொரிந்தியர் 14:15. இங்கே எல்லாத்துலேயுமே திருச்சபையினுடைய மறைக்கல்வி 367 சொல்லுது, இந்த ஆவி மனிதனுடைய சூப்பர் நேச்சுரல் என்று. அது கடவுளோடு அவன் இணையறதுக்கு தன் ஆன்மாவினுடைய ஒரு பகுதியாக, ஆன்மாவினுடைய ஒரு 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 வல்லமையாக, ஒரு பவர், ஒரு கெப்பாசிட்டியாக அதை நம்ம பார்க்கணும், ஒரு ஆற்றலாக பார்க்கணும். ஸோ என் ஆன்மாவினுடைய ஒரு ஆற்றல் என்ன, நான் ஆண்டவரோட பேச முடியும், அதை தான் ஆவியில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆன்மாவினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வல்லமை, ஒரு 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 கெப்பாசிட்டி, ஒரு ஆற்றல் ஆண்டவரிடம் நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவரோட ஒரு நெருங்கின உறவில் இருக்கிறது. அது ஆன்மாவினுடைய ஒரு ஆற்றல், ஒரு 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 கெப்பாசிட்டி, அதுதான் ஆவி என்பர்களே. அதனால் ஆவி ஏதோ இன்னொரு ஒரு தனி ஒரு நம்மளுடைய தன்மை கிடையாது. மனிதன் ஆன்மாவும் உடல் நாளெல்லாம் செய்யப்பட்டிருக்கான்.
ஆவின்றது தான் ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு இயல்பு. ஆவியில் இருக்கக்கூடிய கடவுளோடு நம்ம ஆவியில் ஜெபிக்கிறோன்ற அந்த ஆன்மாவினுடைய ஒரு ஆற்றலை தான் ஆவின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பதில். அதனால் அது ஒரு 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 கெப்பாசிட்டி, ஒரு பவர், அவ்வளோதான். சோலினுடைய ஒரு பவர், ஆன்மாவினுடைய ஒரு வல்லமை, அவ்வளோதான். அப்படி தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பதில். 24ஆம் வசனம் பாருங்கள். உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். முதலே நம்மளை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் செஞ்சு முடிப்பார் நம்மளுடைய மீட்பை. நம்ம ஒத்துழைச்சா போதும். நமக்குள்ளே அவர் தேவையான ஆற்றலையும் ஆர்வத்தையும் தருகிறார். பிலிப்பியரில் புனித பவுல் சொல்வது போல் நம்ம அதுக்கு ஒத்துழைச்சு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம அதுக்கு ஒத்துழைச்சி நம்ம அதுக்கு கோஆப்ரேட் பண்ணோன்னா போதும், அவர் அதை செஞ்சு முடிச்சிடுவார். சரி, முதலே தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.